So, folks, from the infinite universes, this is Walk Monk. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891 டைம் ட்ராவல். ஏற்கனவே வந்து நம்ம இன்ஸ்டாவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ட்ரைலர்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ பெருசாக போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு பேச பிடிக்குங்கிறதுக்காக இந்த டாபிக் எடுத்து வச்சு நான் வந்து பேசுகிறேன். ஸோ அதை பற்றியாக நம்ம பேச போகிறோம். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நான் முக்கியமாக சொல்லிடுறேன் நம்ம பாட்காஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அங்கங்கே வந்து நம்ம வந்து இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றியும் ரிலேட்டிவிட்டி தியரி பற்றியும் கொஞ்சம் வந்து நம்ம பேச போகிறோம் வரும். பட் ஆனால் முக்கால்வாசி வி ஆர் கோனா கவர் த ஃபிலாசபி ஆஃப் த டைம். ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்லேயே இந்த டைம் ட்ராவல், டைம் லைன், ஸ்பேஸ் டைம் கண்டினியூங்கிறது எந்த மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து இது சயின்ஸ் வந்து ஃபேக்சுவல் டேட்டா வச்சும், டைம் ட்ராவல் இஸ் நாட் அ ஃபேக்சுவலி டன் டேட்டா, இட்ஸ் அ தியரி. பட் ஓரளவுக்கு சயின்டிஃபிக்கலி என்ன ஒரு என்ன சொல்ல டிடக்ஷன் மெத்தடில் வந்து ஒரு அவுட்புட்டுக்கும் ஃபிலாசபிக்கல் அப்சர்வேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஃபிலாசபிக்கல் அப்சர்வேஷன் ஆப்வியஸ்லி கோன் டாக் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ டைம் ட்ராவல், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வாட் த கான்செப்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம நினைக்கும் போதே ஒய்ஐ கமிட்டட் டு தி ஷிட் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஏன்டா ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஏன்னா வந்துட்டு ஐ மே கோ ஆல் ஓவர் த பிளேசஸ். கொஞ்சம் பொறுமையாகவே நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் என்ன நான் சொல்ல வர கருத்தை. ஏன்னா வந்துட்டு குழப்ப வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடியோஸ் கிடையாது நம்மக்கிட்ட, நீங்கள் காதில் கொடுத்து காதால் கேட்க போகிறீங்க. ஸோ அதை வந்து நான் வந்து ஜாக்கிரதையாக சொல்லணுங்கிறது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நிலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கும் நம்ம. ஸோ அதை பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நான் பேச போகிறோம். ரெண்டாவது வந்துட்டு ஓகே விஜய், நீனே பெரிய ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்டா, நீ வந்துட்டு ஒரு பெரிய ஆஸ்ட்ரானமரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இல்லை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க, அது ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் போச்சு பாருங்க. ஸ்டார் கேசர் தான். அது வந்து இந்த கான்சல்டேஷன்ஸ்லாம் பார்ப்பாங்கள்ல அவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ நான் பேச போகிற கான்டென்ட் எல்லாமே வந்துட்டு முக்கியமாக ஒரு 3 புக்கு, 3 ஆத்தர்ஸோடைய பெர்செப்ஷன், அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் ஹைடகர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர். அவர் வந்து அதிகமாக டைம்ஸை பற்றி பேசியிருக்காரு. டைம் ட்ராவல், டைமுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் நிறையா பேசியிருக்காரு. சான்ஸ் கிடைச்சா அவரை படிங்க. அவர் வந்து 20th century ஃபிலாசபர் தான். ஏன்னா டைம் ட்ராவலை பற்றி பேசின ஃபிலாசபர்ஸ் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 20th century தான். இமானுவேல் காண்ட் வந்து முன்னாடியே பேசியிருக்காரு. பட் அப்போ அவர் பேசுனதில் வந்து நிறையா ஒரு சின்ன விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அவரை பற்றி நம்ம வந்து பார்ப்போம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு லைட்டாக எடுத்துகிட்டு வருவோம். அவரையும் போயிட்டு நம்ம ஒரு சைடில் இருந்து ஸோ அங்கே வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம், ஆப்வியஸ்லி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை தொடாமல் இதை பற்றி பேச முடியாது நம்மளால். ஸோ அவருடைய ஸ்டடியிலேருந்து புக்கில் நம்ம கான்டென்ட் எடுக்க போகிறது கிடையாது. அவரோட ஸ்டடி, அவருடைய ஒப்பட் இன்டர்வியூஸ், அவர் டைம் ட்ராவலை பற்றி சொன்ன கருத்துக்களை வந்துட்டு இந்த டைம் ஃபிலாசபியோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு கொடுக்க போகிறோம். நடுவில் ஆப்வியஸ்லி நம்மளோட ட்ரிவியாஸ் வந்து சேர்க்க போகிறோம். மூவிஸில் என்னென்ன மூவிஸில் வந்து எப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்காக. ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா அவங்க மூவிக்கு நான் சொன்னால் தான் வந்துட்டு ஈஸியாக கொடுக்க முடியும். மூவி, சீரீஸு, அப்புறம் வேறு ஏதாவது கார்ட்டூன், இது மாதிரி இதை பார்த்து எக்ஸாம்பிள் கொடுத்து அதுலேயும் கொண்டு போகிறோம். அட் த எண்ட் கோல் ஆஃப் திஸ் எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமுங்கிற ஃபிலாசபி எப்படிப்பட்டது, அதை வந்து நம்ம எப்படி அது என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்டே டைம் தான். ஸோ டைம் டிட்டர்மைன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் இட் செல்ஃப். நம்ம சொல்லும்போதே வந்துட்டு 1991 விஜய் புறம் தான் எப்போ இறக்க போகிறான், இன்னும் 2036 46 இறந்தான்னு வந்து நம்ம வாழ்வே வந்து நம்ம ஒரு நம்பர்ஸ், டைமுங்கிற நம்பர்ஸ் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். 1 வயசு, 2 வயசு, 3 வயசுன்னு. ஸோ இந்த லிட்ரலி பீயிங் எ டைம் பாசிபிளா, நாமளே டைமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ
ஸோ என்னடா நாமளே நம்மளே டைமாக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு ஃபிலாசபிக்கல் சொல்லுது. அதை பற்றி நான் பின்னாடி பேசுவோம். சரி, ஓகே. ஆப்வியஸ்லி எப்படி ஆரம்பிக்கிறதுனா எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில. ஸ்கிரிப்டாக பண்ணியிருந்துருக்கலாம் உருப்படியாக. திமிரு பிடிச்சி ஆடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானே ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு திமிரை வச்சுக்கிட்டு, ஏன்னா ஸ்கிரிப்டில் பேசினா எனக்கு பேச வர மாட்டேங்குதுங்கிறதுனால பண்ணாமல் இருக்கேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படை கேள்வியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? வாட் இஸ் டைம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நேரம்ங்கிறது என்ன, நேரம்ங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஐன்ஸ்டைனுக்கு முன்னாடி வரைக்கும், ஐன்ஸ்டைனுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ ஐன்ஸ்டைன் டைமுங்கிறது என்னென்னா, மனுஷனுக்கு வந்துட்டு காலச்சக்கரங்கிறது என்னன்னா வந்துட்டு அவன் பார்க்குறான், வானத்தில் சூரியன் ஒரு பக்கம் சுற்றுது, நைட் ஆனால் நிலா வருது, ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு பூக்கள் உதிர்ந்தது, 4 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு பனி கொட்டுது, திடீர்னு சூடாக இருக்குது ஒரு 4 மாதம் அப்படின்னு பார்க்குறான். அது அப்போ வந்து அனலாக் கிளாக்ஸ் வந்து சன்னை வச்சு அனலாக் கிளாக் வச்சு டைமை கிட்ட கணிச்சான். அது வரைக்கும் டைம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஓகே, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து கண்காணிக்கிறதுக்கும் நமக்குன்னு ஒரு டேபிள் பேட்டர்ன் செட் பண்ணிக்கிறதுக்கும் டைமை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கான். என்ன சொல்கிறது, ப்ரீ ஐன்ஸ்டைன் ஏரா. நியூட்டன் ஏராக்கு முன்னாடியே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். நியூட்டனும் கொஞ்சம் ட்ரை பண்ணார், கெப்லர்ஸும் நியூட்டன்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஐன்ஸ்டைன் தான் நமக்கு வந்து முக்கியமாக எடுத்துக்கணும். ஐன்ஸ்டைன் தான் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து டைம்ன்ற கான்செப்டே மாறுது. ஸோ அது வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் ஐன்ஸ்டைனுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். காலையில் எழுந்திரிச்சோடனே சூரியன் வந்தோடனே சாப்பிடணும், அந்த பக்கம் வந்து மத்தியானம் ஒரு நைட்டு வந்து தூங்கணும், கோவிலுக்குள்ளே போய் தூங்கணும், அப்படி வந்து வரான். ஐன்ஸ்டைன்ற ஒரு ஹேப்பனிங் நடக்குது சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஐன்ஸ்டைன் ஒரு பயவுள்ள வந்து பிறக்குது. அப்படி அந்த ஆள் தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான இன்னி வரைக்கும் ஃபேசினேட்டிங் கன்ஃபியூசிங் கான்செப்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன கான்செப்ட்னா ரிலேட்டிவிட்டி. ஓகேங்களா? டைம் ட்ராவல்ஸ்க்கு அடிப்படையாக இருக்கிற ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி ஐன்ஸ்டைன் வந்து பேசுகிறார். ஸோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு பிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சீயிங் இட். சிம்பிளாக சொல்கிறேன். அது வரைக்கும் டைம் வந்து இதான் டைம்ங்கிற விஷயம் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்பிட்டு இருக்கான் மனுஷன். சன் போகுது, மூன் வருது, மத்தியானம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, கான்ஸ்டன்ட்டுங்க. இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஐன்ஸ்டைன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறமேட்டு தான் இல்லை, டைம் வந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு நிலைக்கும் மாறுபடும் அப்படிங்கிறார். டைம் மே பி a கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், பட் இட் டிஃபர்ஸ் டு ஸ்பேஸ். அதான் ஸ்பேஸும் டைமும் சேர்ந்தது தான் ரிலேட்டிவிட்டி. இது ரெண்டுமே இருந்தால் தான் மாறும், பெண்ட் ஆகும். டைம் வந்து லூப்புக்கு போகும், ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்காது. எப்படா இது அப்படி எக்ஸாம்பிள் கேட்டேன்னா, ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கும் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ஹியூமனுக்கும் இப்போ ஒருத்தன் போயிட்டுருக்கான்னா டைம் வந்துட்டு வேறு, அவன் வந்துட்டு வேறு ஜோனில் இருப்பான் கம்ப்ளீட்டாக. நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, கர்கான்சுவா அப்படிங்கிற அந்த பிளானட்டுக்கிட்ட போனால், இங்கே போனால் வந்து பிளாக் ஹோலோட மாஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து மனிதன் வந்துட்டு இங்கே இருக்க ஒரு மணி நேரமும் இங்கே 8 வருஷமாக இன்னும் வந்து இது இருக்காமல் போய் தியரி. ஸோ அது மாதிரி அதை கர்கான்சுவான்ற ஒரு பிளானட் கிடையாது, அது வந்து ஃபிக்ஷனல் பிளானட். பட் பிளாக் ஹோல் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா ஒரு டைம் வந்து மனிப்புலேட் ஆகும். அதுங்கிறது தான் சயின்ஸ் வந்து சொல்லுது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ், நீங்கள் ட்ராவல், உங்களோட டைம் ஆஃப் ட்ராவல் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட் மொமெண்ட் எங்கே இருக்குது. இப்போ அந்த ஃபேமஸான ஐன்ஸ்டைனோட ட்ராவலிங் இந்த ட்ரெயின் தியரி உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தாங்க, கேள்விப்படாங்க பாருங்கள். ட்ரெயினில் வந்து ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ட்ரெயினுக்குள்ளே வந்து மூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ட்ரெயினுக்கு வெளியில் ஒருத்தர் நடந்துட்டு இருக்கான்னா, இவனுக்கு டைம் போகிறதும் ட்ரெயினில் இருக்கிறவங்க டைம் போகிறதும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் படிங்க. ஏன்னா நம்ம அதை பற்றி போயிட்டோன்னா டாபிக் வந்து ஃபுல்லாக அதிலேயே போகும், ரொம்ப குழப்பிடுவேன் நான். ஸோ அதனால் ரொம்ப நான் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறேன் மாங்க்ஸ். அது வந்து வேறு வழி கிடையாது, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் டைலூட் கூட ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து அதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். ஐன்ஸ்டைனுடைய கிளாக் டவர் தியரி அப்படின்னு போட்டு பாருங்கள். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், அதை வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அது என்ன போட்டு பாருங்கன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க யூடியூப்லேயோ இல்லை வந்து என்ன சொல்கிறது வேறுனா கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் சொல்கிறார். அங்கே இருக்கிற டைமும் ஒரு மனிதர்களுக்கும் டைமும் ஒரு ஸ்பேஸுக்கும், மனுஷன் கிடையாது, ஒரு மனுஷன் இங்கே இருக்கிற ஸ்பேஸுக்கும் இப்போ வேறு ஒரு ஸ்பேஸில் கிராவிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்பேஸில் இருந்துட்டு அவனுக்கான டைம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ டைம் வந்து மெனிப்புலேட் ஆகுது, பெண்ட் ஆகுது, அது வந்துட்டு வாபிள் ஆகுது. டைம் ட்ராவல் சொல்லுங்கள், டைம் ட்ராவல் பின்னாடி பேசுவோம். டைம்ங்கிற விஷயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு ஸ்பேஸுக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ஐன்ஸ்டைனுடைய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு மனிதன் ஒரு
மனிதன் அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எக்ஸிஸ்டென்ஷியல் பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அப்படியே மாற்ற ஆரம்பித்தான். சரிங்களா? லூசின்னு ஒரு படம் இருக்கும். இந்த லூசிங்கிற படத்தில் வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ், லூசிங்கிற படத்தில் வந்துட்டு ஓகே சயின்டிஃபிக்கலி பாசிபிளாக ஹைப்போதசிஸா அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருந்தாலும், இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஷீ வில் கம் பேக் அண்ட் சே லைக் தட். ஒரு கார் எக்ஸாம்பிள் சொல்லுவாள். ஒரு கார் வந்து வேகமாக போயிட்டே இருக்குது, ஓகேங்களா? இப்போ அந்த காருக்குள்ளே இருக்கிற மனுஷன் அந்த கார் வந்துட்டு அப்படி சொல்ல மாட்டான். கார் வேகமாக போகுது, கார் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஒரு கடமையில் அந்த கார் டிஸப்பியர் ஆயிரும். ஆனால் ஏன்னா அது கார் அங்கே இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாள். முடிஞ்சால் அந்த சீனை போய் பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ அது என்ன கான்செப்ட்னா, இப்போ காருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறான்னு வச்சிங்களேன், லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, நான் வந்து இப்போ பூமியில் இருக்கேன், நீங்கள் வந்து காருக்குள்ளே இருந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த கார் வந்து இமேஜின் பண்ணுங்கள் லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா, நீங்கள் அந்த காருங்கிற கேப்சூலுக்குள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு லைட் ஸ்பீடில் நீங்கள் ட்ராவல் ஆகும்போது இங்கேருந்து நீங்கள் மதுரைக்கு போகிறதுக்கு வந்துட்டு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போயிடுவீங்க, ஓகேங்களா? அந்த காரில் போகும்போது அந்த கார் வந்து அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கார். இப்போ நானே இங்கே வந்துட்டு நம்ம வந்து வைகை ட்ரைடை பிடிச்சி போனேன்னா 5.5 மணி நேரம் ஆகும். நான் ரீச் பண்ணுற டெஸ்டினேஷனை நீங்கள் வந்துட்டு 5 செகண்ட்ஸில் அந்த கேப்சூலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் போயிடுவீங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்டாக யோசிச்சு பாருங்கள். இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் ஒரு 500 ரூபா அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க உள்ளுக்குள்ளே. 500 × 5 கணக்கு பண்ணுங்கள், 25. என்னோட 25னா 25,000 ஹவர்ஸ் நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் 25 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ 25,000 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வயசு எவ்வளோ, அந்த 25 செகண்ட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயசு எவ்வளோ? குழப்பிட்டேன்னா குழப்பலையா? சாரி, யோசிச்சிங்க. புரியுதுங்களா சொல்கிறது? மதுரைக்கு போகிற 2 மீடியம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நீங்கள் வந்துட்டு ஒரு கார், ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரில் போகிறீங்க. அந்த கார் வந்துட்டு லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. வித்தின் அ செகண்ட் நீங்கள் மதுரைக்கு போயிடுறீங்க. சென்னையிலேருந்து எக்ஸாம்பிள் மதுரையே வச்சுப்போம். நீங்களா நான் பை த சேம் டைம் ஐ எம் கெட்டிங் எ ட்ரெயின், ஐ எம் போர்டிங் எ ட்ரெயின். அந்த ட்ரெயினில் ஏறி நான் மதுரைக்கு போகிறதுக்கு 5 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. வைகையில் போய் சேர்றதுக்கு மதுரைக்கு போகிறேன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக சொல்லலை. ஸோ இப்போ இதே ட்ரிப்பை வந்து நான் வந்து 10 தடவை 50 தடவை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்களும் 50, நான் 50 தடவை அடிக்கிறேன். 50 தடவை அடிக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராவலுக்கு, போயிட்டு வரத்துக்கு, இந்த ட்ரெயினில் இருக்கும்போது. ஸோ எனக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஹவர்ஸ், ஓகேங்களா? தப்பாக சொன்னால் மன்னிச்சிங்க, டக்குன்னு நான் கணக்கு போடல. 2500 ஹவர்ஸா? எவ்வளோ? ஆமாம், தப்பாக மேக்ஸிமம் மறந்து போச்சு. நான் டைம் ட்ராவலை பற்றி பேசுகிறேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓகே சம் ஹவர்ஸ். ஸோ இட்ஸ் டிஃபரன்ஸ் 25 ஹவர்ஸ்க்கு தகுந்தாப்பில் 25,000 ஹவர்ஸ்க்கு நான் ட்ரிப் அடிக்கிறேன்னா அங்கே வந்து நீங்கள் 25 செகண்ட்ஸ்லையோ 25 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருங்க அந்த ட்ரிப், அந்த 50,000 ட்ரிப். ஸோ அப்போ உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன? வயசு மீன்ஸ் நான் எவ்வளோ நாள் என் காலத்தை கழிச்சிருக்கேன் இந்த ட்ரிப்பில், நீங்கள் எவ்வளோ கழிச்சிருக்கீங்கிறதான் பேசிக் ஸ்பென்ஸ். ஸோ உங்களுக்கு அங்கே டைம் வேறு, எனக்கு டைம் வேறு. இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் சொல்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதான் சயின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குது. இதில் நான் டைம் ட்ராவலுக்கான ஒரு பேசிக்கான ஒரு கோட்பாடு வரையறுக்கப்பட்டிருக்கு. சரிடா, இதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கும் டைம் ட்ராவலுக்கு என்ன சம்மந்தம்? நான் அது பேசிக்காக டைமுங்கிற கான்செப்ட் வந்து புரிய வச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் வந்து 20 ட்ரிப் அங்கே நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து போகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்துட்டு இப்போ 25, அதாவது ஏன் அந்த கேப்சூலில் நீங்கள் இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் எத்தனை 25 ட்ரிப் அடிச்சிருக்கீங்க, நான் வந்துட்டு 25,000 ஹவர்ஸ், ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமாக யோசிப்போம், இன்னும் அப்படி கூட வேணாம். 25 வருஷம் நான் வந்து ட்ராவலில் போயிருக்கேன். எனக்கு 25 வருஷம் ஆனது நான் சொன்ன முதல் எக்ஸாம்பிள் படி உங்களுக்கு 25 நிமிஷத்தில் நீங்கள் ட்ராவலை முடிச்சிட்டிங்கன்னா 25 வருஷம் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு உலகம் எப்படி இருக்கும், ஓகேங்களா? நான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஃப்யூச்சருக்கு அந்த பாஸ்ட்டில் இருந்துப்பேன். எனக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ட்ரிப்பு இப்போ திருச்சி டு சென்னை டு மதுரை பைபாஸ் வந்து 25 வருஷத்தில் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்ற 25 வருஷம் இருந்து பார்க்குறேன். அந்த 25 வருஷத்தை நீங்கள் சீக்கிரமே கடந்துட்டீங்க இங்கேருந்து அங்கேயே அந்த ட்ராவல் அந்த காரில் இருந்ததுனால. ஸோ எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து 5வது வருஷத்தில் வந்து மதுரைக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பில்டிங் வந்து வரப்போகுதுன்னா எனக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்த நீங்கள் பாஸ் பண்ணி போயிட்டீங்க, புரியுதுங்களா? நான் இப்போ தான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ டைமுங்கிறது இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும், ரிலேட்டிவிட்டி தியரி படி. ஸோ அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்துட வேண்டிய ஆப்வியஸ்லி வென் யூ ஆர் ட்ராவலிங் இன் டைம் ஆஃப் லைஃப் யூ ஆர் கோனா எண்ட் அப் இன் ஃபியூச்சர், ஓகேங்களா? பாஸ்ட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒரு டாபிக். அதுக்கு பாசிபிலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கு டைம் பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு அப்ரோச். பட் ஃப்யூச்சருக்கு நீங்கள் போகிறதுக்கு இது ஒரு வழி, ஓகேங்களா? அப்படி போயிட்டு வந்துட்டு போயிட்டு நீங்கள் பார்த்துறீங்க. ஸோ இதுதான் பேசிக்காக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹவ் கிளியர்லி எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ டைம் ட்ராவலுக்கான ஒரு அடிப்படை, ஏன்னா டைம் ட்ராவலுங்கிற பர்பஸ் கான்செப்டே வந்துட்டு ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சருங்கிறதுலாம் ஆரம்பிக்குது. அதுக்கு அப்புறமேட்டுக்கு ரிலேட்டிவ் தியரி வந்து பெண்ட் பண்ணுறாங்க, மல்டிவர்ஸ் தியரிங்கிற கான்செப்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த தியரிங்கிற ஐன்ஸ்டைனுக்கு அப்புறமேட்டுக்கு. அப்புறம் பாஸ்ட்டுக்கு போக முடியும் ஃபீஸிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குச்சிக்கோ, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆஸ்ட்ரோ, நீல் டைக்ரேஷன், இவங்க மாதிரியான பெரிய பெரிய ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் வந்து தே ஆர் ட்ரைங் டு
டூ இட். பட் அதுக்கான ஃபீஸிபிலிட்டி கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பர்செப்ஷனில் சொல்கிறாங்க. பட் ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜோன். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜோன் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டில் தான் வந்து நம்ம இங்கே இயங்கிட்டு இருக்கோம். சரி, ஓகேடா, இப்போ இது எனக்கு புரிஞ்சிருக்கலாம். டைம்ங்கிற விஷயம் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, டைம் ட்ராவல் அப்படிங்கிறாங்களே, இந்த டைம் ட்ராவல் என்ன? டைம் ட்ராவல்னால் ஃபேசினேட்டிங்கான விஷயம். எல்லாருக்கும் ஃபேசினேட்டிங்கான விஷயம் டைம் ட்ராவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி மில்லினியல்ஸை வந்துட்டு கட்டி போட்ட ஒரு விஷயம்னா டைம் ட்ராவல். காலம் கடந்து நாம் செல்லும் பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதை கற்றுக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து போகும்போது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறனால வந்துட்டு அதை பற்றி பெருசாக பார்க்காம விட்டுருவாங்க. பட் ஆனால் அந்த ஃபேசினேஷன் இருக்கும். சார் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் போனால் நல்லாயிருக்கும்ல, நம்ம பேசிக்காக சொல்ல, நம்ம வந்து பின்னாடி வந்து போய் ஃப்யூச்சரில் போனால் நம்ம பாஸ்ட்டு போய் பல மிஸ்டேக்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம்ல அப்படின்லாம் வந்து பேசிக்குவோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஃபிலாசபி வந்து உள்ளே வருது. ஓகேங்களா? சரிடா, நான் என்னுடைய ஃப்யூச்சரையும் பாஸ்ட்டையும் நான் டைம் ட்ராவல் பண்ணி சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுவேனா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி. கேன் ஐ கோ டு மை பாஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ் இட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கேள்வியாக கேட்டிருக்கோம். அதே மாதிரி ஃப்யூச்சரில் போயிட்டு நான் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். ஏன்னா ப்ரெடிக்ஷனுங்கிற கான்செப்டையும் தாண்டி ஒரு ஆத்தென்டிக்கான வைப் என்ற ஒரு டைம் ட்ராவல் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம போயிருப்போம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கே தான் நம்ம மார்ட்டின் ஹைடகர் வர்றார். யார் மார்ட்டின் ஹைடகர்? ஜெர்மன் ஃபிலாசபர். நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த மனுஷன் வர்றார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு ஒரு டேர்ம், அவருடைய ஐ டோன்ட் வாண்ட் கோ இன்டு டீப் டுவர்ட்ஸ் ஹிஸ் டேர்ம். அவர் தாசின் அப்படின்னு ஜெர்மனில் ஒரு ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க. தாசின் அப்படின்னா ஜெர்மன் என்ன அர்த்தம்னா பீயிங் தேர் அப்படிங்கிறது. அட் ப்ரெசன்ட் பீயிங் தேருங்கிறது தான் வந்துட்டு தாசின். ப்ரெசன்ஸ் அப்படிம்பாங்க. ப்ரெசன்ட் இல்லை, ப்ரெசன்ஸ். ப்ரெசன்ட்டுங்கிறது ப்ரெசன்ஸ்னாலே நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, குழப்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழப்ப விரும்பலை, மன்னிச்சிங்க குழப்பனா. ப்ரெசண்ட்டுங்கிறது வேறு. ப்ரெசண்ட்டுங்கிறது இந்த தருணம். ப்ரெசன்ஸ்னால் அந்த இடத்துல நாம் இருக்கிறது. புரியுதா மக்களே? புரியுதா? ப்ரெசண்ட்டுங்கிறது கரண்ட் ஸ்டேட், இருந்த தருணம். ப்ரெசன்ஸுங்கிறது அதில் நாம் இருக்கிறது. ஸோ வென்எவர் யூ ஆர் ப்ரெசன்ஸ், தட் மீன்ஸ் யூ ஆர் இந்த ப்ரெசன்ட். அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து தமிழில் எப்படி கரெக்டாக அப்படி இருந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து இருங்க, கூகுளில் ப்ரெசன்ஸுக்கு தமிழ் என்ன போட்டு பார்க்குறேன். கூகுள் ப்ரெசன்ஸ், இன்னும் ஒரே நிமிஷம். ப்ரெசன்ஸுக்கு ப்ரெசன்ஸுக்கு தமிழ் மீனிங் இது வேறு அவசரத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் இருப்பு அதான் உங்களோட இருப்புங்கிறது பார்த்தீங்களா? அந்த இருப்புங்கிறது எப்போவுமே வந்துட்டு நிகழ்காலத்தோடு தான் இருக்கும், ஒட்டி இருக்கும். ஓகேங்களா? ப்ரெசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு ப்ரெசன்ட். சூப்பரில் இதைத்தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, மார்ட்டின், ஐயோ எனக்கு இந்த தலைவர் பேரே மறந்து வச்சு, மார்ட்டின் ஹைடகர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட்டை கடைசி வரைக்கும் மறக்காதீங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த பாட்காஸ்ட் நீங்கள் குழப்பாமல் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய முக்கிய கருவி. நான் எப்பப்பெல்லாம் ப்ரெசன்ட்டு சொல்கிறேனோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்ன எக்ஸாம்பிள், அதாவது திரும்பவும் நான் அழுத்தி சொல்கிறேன். ப்ரெசன்ஸுங்கிறது உங்களோட இருப்பு, ப்ரெசண்ட்டுங்கிறது நிகழ்காலம். நீங்கள் இல்லாட்டியும் இல்லாமல் போகணும், நிகழ்காலங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட பாட்காஸ்ட் பேசிகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ கேட்குறீங்க, நான் பாட்காஸ்ட் பேசிகிட்டு இருக்கேன். இது எனக்கு நிகழ்காலம். நான் அதே மாதிரி பின்னாடி வந்து என் ரூமில் வந்து ஹாலில் வந்து என் பையன் விளாண்டுட்டுருக்கான். ஏன் ப்ரெசன்ஸ் அங்கே இல்லையே தவிர, பட் அது ப்ரெசன்ட் அங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நான் இருக்கும்போது கலெக்டிவாக நடந்துட்டு ஒரு விஷயம். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஞாபகத்தை, இந்த எக்ஸாம்பிளை மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து மார்ட்டின் ஹைடகர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இந்த கான்செப்டில் வந்துட்டு பார்த்தோம்னா டைம் ட்ராவல் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான டைமென்ஷன்ஸ்க்கு வந்து நகர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு, டைம் ட்ராவல் பாசிபிளா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கேட்டுக்கணும். இஃப் டைம் ட்ராவல் இஸ் பாசிபிள், இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். புரியுதா நான் சொன்ன டேர்மு? காலப்பயணம், டைம் ட்ராவல் செய்ய முடியுங்கிற விஷயம் வந்துட்டு பாசிபிள்னா, செய்ய முடியும்னா அது இந்நேரம் செஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்னடா குழப்பற அப்படின்னா அதுக்கு தான் வரேன். திருப்பி அந்த இடத்துக்கு வரேன். ப்ரெசன்ட் மார்ட்டின் ஹைடகரோட ஃபிலாசபி வரேன். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் கரண்ட்டில் இங்கே இருக்கீங்க. இப்போ இந்த பாட்காஸ்ட் நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா தோராயமாக வந்துட்டு 7:51 ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? வேறு ஏதோ வேலையை நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அங்கே உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டு கேட்கும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுற அதே சமயத்துக்கு உங்களால் கேட்க முடியாது. ஏன்னா லைவ் ரிலே கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து இந்த பாட்காஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இல்லை. பட்டு
நான் எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறேன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, அப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் டைமை ட்ராவல் பண்ணி வந்து தான் கேட்குறீங்க என் பாட்காஸ்ட்டு. புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ வந்து ஆனால் இதில் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. மார்ட்டின் ஹைடகரோட பாசிபிலிட்டி தான் இங்கே வருது. டைமை ட்ராவல் பண்ணி கேட்குறீங்க. நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்க. ஓகேங்களா? இன்னும் இப்போ ப்ரெசென்ட் எக்ஸாம்பிளே வரும். இப்போ இங்கே அப்படியே வாங்க, இன்னும் கொஞ்சம் குழப்பமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த பாட்காஸ்ட் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த பாட்காஸ்ட் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ இல்லை வந்து தூங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அந்த ப்ரெசென்ட்டில் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க, ஃப்யூச்சரில் தூங்க போகிறீங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க. அதே இப்போ இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு 10 மணிக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா, 10 மணி இந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா, 11 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா, 10 மணி நீங்கள் கேட்டுட்ருக்க இதே சமயத்தில் 11 மணிக்கு உங்களோட இன்னொரு வருஷம் அங்கே தூங்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா மக்களே? இன்னொரு வருஷம் அங்கே தூங்கிட்டு இருக்கு. கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கு. டைமுங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆரோ அப்படின்னு ஐன்ஸ்டைன் சொன்னாலும், பாஸ்ட்டு ப்ரெசென்ட் டைம் யாரோ ஸ்ட்ரெயிட் ஆரோ தியரி ஐன்ஸ்டைன் சொன்னாலும், பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃபியூச்சர்னு சொன்னாலும், இது எல்லாமே கொஹீரெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் மார்ட்டின் ஹைடகர் வந்து சொல்லக்கூடிய ஃபிலாசபி. அதை தவிர்த்துமே வந்துட்டு மல்டிவர்ஸ் தியரி பேசக்கூடிய ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் எடுத்துக்கக்கூடிய தியரி இதுதான். அதை பற்றி பின்னாடி நம்ம பேசுவோம். அது எப்படி இம்பாக்ட் ஆகும், மல்டிவர்ஸ் தியரி எங்கெங்கெல்லாம் மாறும், மல்டிவர்ஸ் தியரிங்கிறது என்ன, உங்களோட ஆல்டர் ஈகோ வந்து எங்கே இருப்பான் அப்படிங்கிறது வந்து கொஹீரெண்ட்டாக எங்கே இயங்குவாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சில்ல? பாஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கு இந்த ப்ரெசென்ட்டில், ஃப்யூச்சர் நடந்துகிட்ருக்கு, இதுவும் நடந்துகிட்ருக்கு, ப்ரெசென்ட் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஃப்யூச்சரில் நடக்கும்போது அது அங்கே ப்ரெசென்ட். ஸோ ப்ரெசென்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகேங்களா? நம்ம வருஷன் அங்கே போகல ஆல்ரெடி. அதாவது வி அப்கிரேட் அவர் செல்ஃப்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு 6 மணிக்கு இருக்கிற விஜய் வந்துட்டு 6:05 இருக்க மாட்டான், அடுத்த வருஷம் ஆகும் அப்படிங்க எக்ஸாம்பிள் சொல்லுவேன். 6 மணிக்கு கேட்குற நீங்கள் ஆடியன்ஸ் வந்துட்டு 6:05 அடுத்த வருஷம் மூவ் ஆவீங்க. ஸோ உங்கள் வருஷன் வந்து நீங்கள் அங்கே போகல, அவ்வளோதான். பட் ஆல்ரெடி உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸான ஒரு ஆள் அங்கே வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் வந்து ஒரு டைல்யூட்டடே இல்லாமல் ஒரு பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம்ங்கிறத வந்துட்டு மார்ட்டின் ஹைடகர் சொல்கிறார். அதான் மார்ட்டின் ஹைடகர் சொல்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் தாசியம். ஓகேங்களா? இது பீயிங் இன் ப்ரெசென்ட், ப்ரெசன்ஸில் இருக்கிற ப்ரெசென்ட். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ அதுதான் தாசின்ங்கிற கான்செப்ட். அதுதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாமே வந்து எல்யூஷன். ஆனால் எஸ், இட் இஸ் அன் எல்யூஷன். டைம் இஸ் அன் எல்யூஷன் சொல்ல வராங்க. ஓகேங்களா? டைம் இட் செல்ஃப் அன் எல்யூஷன். ஏன்னா எப்படி ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியும்? இப்போ ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள், அந்த கேப்சூலில் போகும்போது உங்களுக்கு ஆகிற டைமும் பின்னாடி எனக்கு ஆகிற டைமும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் எல்யூஷன் கிரியேட்டட் பை த டைம் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாமே அப்பப்போ நடந்துட்டுருக்கு. அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க. நெயில் டிகிரேஷன் சொல்கிற முக்கியமான பாயிண்ட். நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 4th டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்மளால் 3 டைமென்ஷன்ஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன் என்னென்னு. 3 டைமென்ஷன் என்னென்ன நம்மளோட வந்துட்டு இருக்கிற நம்மளால் ஸ்பேஸை இது பண்ண முடியும். அதை வந்துட்டு உங்களால் ஸ்பேஸை இது பண்ண முடியாது. இப்போ உதாரணம் சொன்ன வச்சிங்களேன், நீங்கள் வந்துட்டு உங்களால் டைமை வந்துட்டு ரெஃபரன்ஸாக வச்சுக்க முடியும். ஸ்பேஸை உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் நகர முடியும், இந்த பக்கம் நகர முடியும், குதிக்க முடியும். மேலே 3 டைமென்ஷன் 3D சொல்லுவோம் தெரியுமா? ஸ்கொயர்னால் வந்துட்டு ஒரு லைன், ஒரு டைமென்ஷன். நம்மளால் 3 டைமென்ஷனில் இயங்க முடியும். மேலேயும் கீழேயும் குதிக்க முடியும், அப் அண்ட் டவுனு, லெஃப்ட் ரைட்னு போக முடியும். ஸோ நம்மளால் பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் பேசும்போது என் கையை எடுத்து பக்கத்தில் இருக்கிற என்னோட காஃபி மக்கில் இருக்கிற காஃபி எடுத்து நான் குடிக்கலாம். என்னால் செய்ய முடியும், நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, அட் த ப்ரெசென்ட் ஐ எம் பிரிசனர் ஆஃப் டைம் சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த செகண்டில் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் என்னால் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ இந்த செகண்ட் வந்து என் காஃபி மக்கை நான் இப்போ கையில் எடுக்கிறேன் இந்த பக்கம்னா, இது மட்டும் என்னால் பண்ண முடியும். இப்போ நான் போய் இதில் சக்கரை போடணும்னா இந்த டயத்திலிருந்து நகர்ந்து நான் அடுத்த ஒரு 2 செகண்ட் நகர்ந்து போய் அந்த சக்கரை கொண்டு வந்து போட்டவன காஃபி மக்கில். ஸோ 2 செகண்ட்ஸ் அட் ப்ரெசென்ட்டில் அந்த செகண்டில் என்னால் செய்ய முடிஞ்ச இது ஒரு வேலை மட்டும்தான். ஐ எம் அ பிரிசனர் ஆஃப் டைம். புரிஞ்சுங்களா? பிரிசனர் ஆஃப் டைம்ங்கிறத வந்து லிட்டரலாக நம்ம வந்து எடுத்துக்கணும்னா இதான் அர்த்தம். இப்போ நாம் வந்து காலத்தின் கட்டாயத்தில் வாழ்கிறோம் நம்ம சொல்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு என்ன ஹைப்போதட்டிக்கலி, ஃபினான்ஷியலி, எமோஷனலி 1000 காரணம் சொன்னால் லிட்டரல் மீனிங் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ பிரிசனர் ஆஃப் டைம். அந்த செகண்டுக்கு உங்களால் அந்த காரியம் மட்டும் தான் செய்ய முடியும். இல்லைங்களா? ஈவன் தோ எந்திரிக்கிறதுக்கும் ஒரு செகண்ட் டிஃப்ரென்ஸ், மைக்ரோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் கூட தான். நீங்கள் உட்காந்து எந்திரிக்கிறது கூட உட்காந்துருக்கிற செகண்டில் உங்களுக்கு உட்காந்துருக்க மட்டும்தான் முடியும். நீங்கள் எந்திரிக்கணும்னா நீங்கள் அடுத்த செகண்டுக்கு ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ யூ ஆர் அ பிரிசனர். 6:01க்கு நீங்கள் வந்துட்டு பஸ் ஏறுறீங்கன்னா 6:01க்கு நீங்கள் பஸ்ஸில் ஏற தான் முடியும். 6:02க்கு தான் நீங்கள் போய் அங்கே சீட்டில் 6:01.30 நீங்கள் போய் சீட்டில் உட்கார முடியும் பஸ்ஸுக்கு. ஸோ புரியுதுங்களா? ஸோ அந்த நிமிஷத்துக்கு, அந்த செகண்டுக்கு, அந்த மைக்ரோ செகண்டுக்கு யூ ஆர் அ பிரிசனர். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் நடக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி 3 ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். டைம் வந்து ரெலவெண்ட்டாக வச்சுக்க முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு உங்களால் டைம் ஆக்சஸ் பண்ண முடியுது. 4th டைமென்ஷன். இப்போ 4th டைமென்ஷனுங்கிறது டைம் தானா அப்படிங்கிறது தெரியாது. பட் இப்போ கண்டெம்பரரி நம்மளால் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய டைமாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ டைமை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஃபி கப்பு மாதிரி உங்கள் முன்னாடி உங்கள் டைம் டேபிள் ஒரு சார்ட் இருக்குது. உங்கள் சார்ட் வந்து ஆல்ரெடி என் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் நான். உங்கள் முன்னாடி ஒரு சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டில் நீங்கள் எப்போ வேணால் உங்கள் டைமை நீங்கள் பார்க்கலாம். டைமில் என்ன நீங்கள் எப்போ இந்த டைமில் நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு அக்சசபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கதவு மாதிரி இருக்குது. ஒரு 4 கதவு இருக்குங்க. சும்மா 4 கதவு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி 1000 கதவு இருக்கலாம். ஒரு 4 கதவு வச்சுக்கிங்க. மொதல் கதவை நீங்கள் திறந்தீங்கன்னா நீங்கள் அங்கே பிறக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வரலாம். 2வது கதவை திறந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது தெரியும். உங்கள் ஸ்கூல் வாழ்ந்த காலம் தெரியும். அந்த ஸ்கூல் வாழ்ந்த காலத்துக்கு போகலாம். 3வது கதவை திறந்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் போகிற காலம், வேலைக்கு போகிற காலம். 4வது கதவை திறந்தீங்கன்னா சாவறது. ஸோ இந்த 4 கதவு உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் மொதல் கதவை திறந்து நீங்கள் 4வது கதவு 2 கதவையும் சேர்ந்து திறந்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்று தான் இருக்கும். என்னன்னா மொதல் கதவில் நீங்கள் பிறந்துக்கிட்டே இருக்கிறது விஷுவலாக இருந்துகிட்டு இருக்கும். 4வது கதவில் நீங்கள் செத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த 4 கதவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் 4 கதவு திறந்து விட்டீங்கன்னா 4 அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சமயத்தில் நீங்கள் அங்கே இல்லை. உங்கள் ப்ரெசன்ஸ் டாசின் நீங்கள் அங்கே இல்லை. நீங்கள் ஜம்ப் பண்ணி போய் பார்க்கலாம். போயிட்டு உள்ள அங்கே என்ன பண்ணிட்டுருக்கான் விஜய், பிறந்துட்டுருக்கான். இங்கே என்ன பண்ணுறான் விஜய் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்க முடியும். என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். நாங்கள் போய் தொட்டுட்டு வரலாம். அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த 4 கதவுமே ஆக்சஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர் உங்கள் ஹோல் டைம்லேயும் ஆக்சஸ் ஆகிடுச்சுன்னா யூ ஆர் ஏபிள் டு சீ த்ரூ இட். புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட் படத்தில் அப்படி தான் பண்ணுவார். டெசராக்ட் லைப்ரரி பின்னாடி நிற்பார். என்ன பண்ணுவார்? ஒரு புக்கில் எட்டி பார்க்குறச்சு ஒரு டைம் தெரியும். அவர் பார்த்தீங்களா? நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு புக்கு அவர் தள்ளும் போதும் அவர் ஒரு இயர் ஒரு பீரியட் அவங்களோட நடந்த பீரியட்ஸில் நடந்த சம்பவங்கள் வந்து அவர் முன்னாடி வந்துட்டு போகும். ஓகே. ஸோ அதை அவர் அப்படியே பார்ப்பார் விஷுவலாக. இங்கே அங்கே சொல்லி அதே கான்செப்ட் தான். உங்கள் முன்னாடி இருக்கிற 4 டோர் இப்போ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொன்ன அந்த கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ இப்போ 4 பக்கம் அந்த ப்ரெசென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. இது ப்ரெசென்ட். நீங்கள் இப்போ பாஸ்ட்டு ப்ரெசென்ட் எல்லாத்தையும் தாண்டி யூ லிட்டரலி பிகேம் அ டைம் இட் செல்ஃப். யூ ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் த டைம். டைம்னு சொல்ல முடியாது. யூ ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் த டைம். ஓகேங்களா? நீங்கள் அவங்களால டைம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஃபிசிக்கல் மெட்டீரியல், ஒரு ரிமோட்டு மாதிரி, ஒரு ஏசி ரிமோட்டு மாதிரி, ஒரு காஃபி மக்கு மாதிரி அவங்களால டைம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா இட் இஸ் லைக் தட் ஒன்லி. ஸோ அப்போ நான் சொன்னது புரியுதுங்களா? ப்ரெசென்ட்டுங்கிறது நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். எவ்ரி திங் இஸ் ப்ரெசென்ட். டாசிங் நம்ம அங்கே போகல. நம்ம ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை. அவ்வளோதான். இந்த வருஷனோட ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை. இன்கேஸ் நான் வந்து இறந்துட்டேன்னா அந்த வருஷனில் நான் இருக்க மாட்டேன். ஆனால் அப்போது அந்த செகண்ட் நான் இறந்துகிட்டே தான் இருப்பேன். புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னா ஃபியூச்சர் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வயசுங்க கேட்குறேன்? இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு வந்து 30 வயசுங்க. இப்போ 30 வயசில் நான் பாட்காஸ்ட் பண்ணிருக்கேன்னா இப்போ 40 வயசில் இருக்கிற என்னோட வருஷன் ஆல்ரெடி அங்கே சோஃபா போட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ கேட்டுட்டு இருப்பான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பான்? அவனுக்கு காஃபி குடிச்சிட்டு இருக்கலாம். அது அங்கே நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த வருஷன் ஆஃப் விஜய் அங்கே போகல. அங்கே இருக்கிற விஜய்க்கு அதே மாதிரி அங்கே இருக்கிற வருஷன் ஆஃப் விஜய்க்கு வந்து இது தெரியும். ஏன்னா அவன் நடந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்களா? அப்போ அந்த விஜய்க்கு இப்போ அந்த விஜய் இங்கே வரணும்னு நினச்சான்னா கூட வந்துட்டு பாசிபிள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவனுக்கு அந்த மெமரிஸுங்கிற ஆஸ்பெக்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இந்த தேதியில் பாட்காஸ்ட் பண்ணேங்க கூட ஞாபகம் மறந்து போயிருக்கலாம் அந்த வயசில் எனக்கு. ஓகேங்களா? பட் அங்கே அது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி இட் இஸ் ஹேப்பனிங் தேர். இன்னும் இந்த வருஷன் பார்க்கல. என் ப்ரெசன்ஸ் அங்கே போகல. யூ புட் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் ப்ரெசென்டட் தேர், பட் யுவர் அதர் வெர்ஷன் இஸ் ப்ரெசென்டட் தேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சேம் டைம் லைன்லேயே இவ்வளோ வெர்ஷன் இருக்குது. சரி, ஓகே. எனக்கு வந்து ஒரு சந்தேகம் சார். நான் வந்து என் பாஸ்ட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது தான் டைம் ட்ராவலில் போகிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு ஆசை. ஓகேங்களா? என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளை செய்ய வேண்டும். ஐ ஹாவ் டு ரெக்டிஃபை மை மிஸ்டேக்ஸ். மேசுந்தராஜ் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் தமிழ் எடுத்து சொல்கிறேன். அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்கும். சரி, பண்ணால் உங்களுக்கு வந்து சரியாக போயிருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஹைப்போதெட்டிக்கலி செய்யும். டைம் ட்ராவல்னு பாசிபிள் ஆகலை, ஆயிருக்கலாம். பட் நமக்கு இன்னும் ஆக்சசபிளாக இல்லை. ஃபியூச்சரில் இருக்கிற யாரோ ஒருத்தன் வந்து டைம் ட்ராவல் கண்டுபிடிச்சி அவன் வாழ்ந்துட்டுருக்கான். இயர் 0. அவன் வந்து டைம் ட்ராவல் கண்டுபிடிச்ச வருஷத்துக்கு வந்து இயர் 0ன்னு சொல்லுவாங்க. சொல்லலான்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ அப்போ என்ன பணம் வாங்கி தெரியாது. ஏன்னா அதுலேருந்து அங்கேருந்து டைம் ட்ராவல் டிவைஸ்லேருந்து பின்னாடி போயிட்டு வந்துட்டுருக்கலாம். ஸோ அவன் நேரத்துக்கு எங்கே சுற்றிட்டு இருப்பான்னு தெரியல. ஓகே, அப்படி கிடச்சிருந்தா கண்டிப்பாக எவனா ஒருத்தன் ட்ரை பண்ணியிருப்பான்ல. இப்போ எவ்வளோ ஒருத்தன் வந்துட்டு இப்போ என்னோட பேரனே வந்துட்டு டைம் ட்ராவல் மிஷின் வந்து கண்டுபிடிச்சிட்டா உங்கள் பேரனோ உங்கள் பேத்தியோ கொள்ளு பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. டைம் ட்ராவல் வந்து ஆக்ஸ் ஆகிடுச்சுன்னா இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஹிட்லரை வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படி பின்னாடி போய் ஹிட்லரை தடுத்து நிறுத்தது, ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கலி மாரல் பர்சன்ஸ் ஏதாவது மாற்ற நினச்சி ட்ரை பண்ணுவாங்களே, அவங்க வந்து டைம் ட்ராவல் பாசிபிள்னா என்னென்ன பண்ணி மாற்றிருப்பாங்க. ஏன் மாறலன்னு யோசிச்சிருக்கீங்களா? நினைக்காது அப்படின்னா டைம் ட்ராவல் நடக்கவில்லை அர்த்தமா? இதெல்லாம் ஹைப்போதசிஸ். யோசிச்சிருக்கீங்களா? சரி, இப்போ எல்லாமே நம்ம அப்படி தான் இருக்குது. ஹிட்லர் நம்ம இதில் பிறந்திருக்காரு, காந்தி பிறந்திருக்காரு, பாஸ்ட் எந்த சேஞ்சஸ் நடக்கல. இவனா வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். கண்டிப்பாக அவனை ட்ரை பண்ணியிருப்பான்ல. இப்போ ஒரு 1000 ஜூஸ்களை கொண்டான்ற நியூஸை வந்து படித்த உடனே ஹிட்லர் இப்படி பண்ணிட்டானே, ஹிட்லர் எப்படியா வந்து நம்ம தடுத்து நிறுத்தணுமேனு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணியிருக்க மாட்டான். ஒருத்தனா பண்ணியிருக்க மாட்டான். ஓகேங்களா?
அப்போ அவன் அது பண்ணால் இந்நேரத்துக்கு வந்து ஹிட்லர் நம்ம இல்லாமல் இருந்திருக்கணும்ல நம்மக்கிட்ட. ஆனால் ஹிட்லர் இருந்திருக்காருன்ற ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஹிட்லர் இருந்து வாழ்ந்து கொண்டதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு. அப்போ வந்து டைம் ட்ராவல்னு கண்டுபிடிக்கலன்னா இங்கே நீங்கள் வந்து முக்கியமான தப்பு பண்ணுறீங்க. டைம் ட்ராவல் பண்ணி ஒருத்தங்க வரான்னு வச்சுக்கோங்க, இந்த சினிமேட்டிக் ரெஃபரன்ஸை விட்டுருங்க, பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பேச போகிறோம். சினிமேட்டிக் ரெஃபரன்ஸில் வந்துட்டு பாஸ்ட் ஆல்டர் பண்ணால் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகுங்கிறதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் ஆல்டர் பண்ணால் அந்த ஆப் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் செகண்டரி. ஓகே, நீங்கள் பாஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஒருத்தன் ஃபியூச்சர்லேருந்து உங்களுடைய கொள்ளுப்பேரன் வந்து ஹிட்லர் மேலே ஒரு பெரிய ஒரு கோபம் கொண்டு வந்து ஹிட்லரை வந்து நம்ம வந்து அவர் வந்து போட்டு தள்ளிட்டாரு, இல்லை போட்டு தள்ள சொல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹிட்லரை பேசி மயக்கி அவர் வந்து ஜூஸை கொள்ளாமல் அவர் திரும்பி ஒரு காந்தி மாதிரி வாழ வச்சுட்டாருன்னு வச்சுங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா பேரலாக ஒரு டைம் லைன் கிரியேட் ஆகும். புரியுதா? நீங்கள் இருக்கிற டைம் லைனில் ஒரு மயிர் எஃபெக்டும் இருக்காது. இதை நான் சொல்லலை, ஃபிலாசபிக்கல் பர்செப்ஷனில் யோசிச்சிங்கன்னா அதான் உண்மை. உங்கள் டைம் லைனில் ஒரு மாற்றம் நடக்காது. நீங்கள் உங்கள் பாஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து +2 வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து தவிர நீங்கள் வந்து காமர்ஸ் எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. காமர்ஸ் எடுத்துறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நல்ல ஃபீல்டு இருக்குது, ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபியூச்சர்லேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ டைம் மிஷின் கிடச்சோன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி பின்னாடி போய் உங்களுடைய ஆல்ரெடி ஒழுங்கு முறையாக காமர்ஸ் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமர்ஸை விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருவான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்ட உடனே ஆல்டராக இன்னொரு டைம் கிரியேட் ஆயிரும். நீங்கள் காமர்ஸ் படித்த உங்கள் வருஷன் டைம்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து ஏன்னா அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டானா நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்காது இல்லை, உங்கள் எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும். இதுக்கு பேர் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். அதை நான் என்னென்னு சொல்ல வரேன் பின்னாடி, ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இன்னொரு டைம் லைன் கிரியேட் ஆயிரும். அந்த டைம் லைனில் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருப்பான். நீங்கள் சரி பண்ணிட்டு வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் டைமில் நீங்கள் காமர்ஸ் தான் இருப்பீங்க. நீங்கள் டைம் லைனில் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன் அனுபவிச்சுட்டு இருப்பாங்கிறது வந்து தான் வந்துட்டு சைன் ப்ரெசன்ஸ். புரிஞ்சுங்களா? உங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே இல்லை அங்கே இருக்கும். ஒரு ஆளோட ப்ரெசன்ஸாக இருக்கும், உங்களோட மல்டிபிள் வெர்ஷன்ஸோட ப்ரெசன்ஸ் சேம் டைம் லைனில் மட்டும் இல்லாமல் இன்னொரு டைம் லைன்லையும் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆல்டர் ஈகோவாக இருப்பான். இப்போ அதே அந்த பக்கம் இருக்கிற வந்துட்டு இப்போ 12B பஸ்ஸில் ஏறினா ஒரு கதை, பஸ்ஸில் இறங்காமல் இருந்த ஒரு கதைங்கிற மாதிரி ஷாம் எப்படி இருப்பாரோ அது நல்ல ஒரு ஆக்சுவலாக நல்ல அனாலஜி இல்லை. அந்த படம் நல்ல படம் சென்ஸ் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் அழகாக டீல் பண்ண படம். தமிழில் வந்துருக்கு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அதை யோசிக்காமலே இருந்திருக்கோம். ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த பக்கம் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்கிற ஆள் வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் போயிட்டு இருப்பான். அவன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் அவன் வாழ்க்கை போயிட்டுருக்கும். இந்த ப்ரெசன்ஸில் காமர்ஸ் எடுத்தவன் இஸ் அ பிரிசனர் ஆஃப் டைம், இஸ் அ பிரிசனர் ஆஃப் திஸ் டைம் லைன், ஹீ கேனாட் எஸ்கேப். அவன் காமர்ஸ் முடிச்சு கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு போய் முடிய வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு சாய்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம் லைன் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கிரியேட்டும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டிஃப்ரெண்ட் தியரி பர்ஸ்பெக்டிவ் வேறு. அதை பற்றி நான் என்னன்னு சொல்ல வரேன் பின்னாடி, ஓகேங்களா? நீங்கள் ஒரு சாய்ஸ் நீங்கள் இப்போ நீங்கள் காஃபி சாப்பிட்ணுமா டீ சாப்பிட்ணுமா நீங்கள் மேக் பண்ணுற சாய்ஸை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காஃபியும் சாப்பிட்டுட்ருக்கீங்க, டீயும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா மக்களே? எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஸ்கின்லெஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய வேர்ட்ஸ் ட்ரோப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கேட் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்கின்லெஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும்ல உங்களுக்கு? கூகுள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸ்கின்லெஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? ஒரு பூனை வந்துட்டு விஷவாயு உள்ள ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுட்டிங்கன்னா, ஓகேங்களா, விஷவாயு உள்ள டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த பூனை உயிரோடு இருக்கா செத்து போச்சாங்கிறது நீங்கள் திறக்கிற வரைக்கும் தெரியாது. நீங்கள் திறக்கிற வரைக்கும் அது உயிரோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது நீங்கள் திறக்காமல் என்ன சொல்கிறது, திறக்கிற வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, செத்தும் போயிருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறதா வந்துட்டு நம்மளுடைய ஸ்கோரிங்கர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்கோரிங்கர்ஸோட கேட் எக்ஸ்பெரிமெண்ட் அதான். ஸோ புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த டைம் லைன்லையும் இருப்பீங்க, இந்த டைம் லைன்லையும் இருப்பீங்க. ஆனால் உங்களால் இந்த டைம் லைனை மாற்றவே முடியாது. நீங்கள் எடுக்கிற ஒரு சாய்ஸ் நான் சொன்ன மாதிரி காஃபியா டீயா, நீங்கள் காஃபி எடுத்து குடித்த உடனே இந்த டைம் லைனுக்கு வந்துட்டீங்க. குழப்பல மன்னிச்சிங்க, குழப்பினேன்னா நான் திருப்பி கேட்டுக்கிறேன் உங்களை. குழப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டாபிக் மக்களே புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? நீங்கள் காஃபி மக்கு டீ மக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் காஃபி எடுத்து குடிக்கிற வரைக்கும் ஒரு வெர்ஷன் வந்து காஃபி எடுத்து குடிச்சிட்ருக்கு, இன்னொரு வெர்ஷன் வந்துட்டு காஃபி எடுத்து டீயை குடிச்சிட்ருக்கு. நீங்கள் காஃபி எடுத்தோடனே இந்த வெர்ஷனுக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் மேக் பண்ணுற ஒவ்வொரு சாய்ஸுக்கும் ஒரு டைம் நீங்கள் கிரியேட் ஆகுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சூப்பராக காமிச்ச ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக் அண்ட் மார்ட்டி அப்படின்ற ஒரு அடல்ட் ஸ்விம்முடைய நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அனிமேட்டட் ஷோ, அடல்ட் அனிமேஷன் ஷோ. அதுதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அதில் வந்து எக்கச்சக்க வெர்ஷன் ஆஃப் ரிக்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ரிக்கும் ஒரு சாய்ஸ் எடுத்திருப்பான். என்னது சியாடல் ஆஃப் ரிக்ஸும்பாங்க. நீங்கள் ஷோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரிக் அண்ட் மார்ட்டியில் வந்து ஒரு வெர்ஷன் இருக்கும், எக்கச்சக்க வெர்ஷன் இருக்கும். ஒருத்தன் அந்த மார்ட்டி வந்து இந்த வருஷம் அந்த வருஷன் போவான், அந்த வருஷம் போவான். ஏன்னா ஒரு சாய்ஸும் ஒரு டைம் கிரியேட் ஆகிட்டே இருக்குது.
ஸோ நம்மளால் ஷோடிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம அந்த டப்பாவை திறந்து பார்க்குற வரைக்கும் அந்த சாய்ஸை நம்ம மேக் பண்ணுற வரைக்கும் போத் சாய்ஸஸ் ஆர் பாசிபிள் இன் த குவாண்டம் ரிலம்னு சொல்லுவாங்க. ரிலம்னா என்ன, வேறு ஒரு உலகங்கிற மாதிரி வேறு ஒரு ஸ்பேஸ் அது, ஓகேங்களா. அந்த வேறு ஒரு ரிலம் வந்துட்டு ரெண்டுமே பாசிபிள், ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்குது, எல்லாமே நடந்துட்டு இருக்குடா, நீ எல்லாமே மித்துறா அப்படிங்கிற எல்லாமே எல்யூஷன்ரா, புரியுதுங்களா, அந்த கான்செப்ட் தான். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் தேர். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு. இங்கே 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அதான் இப்போ என்ன சொன்னேன், இந்த 2 விஷயம் சாய்ஸ் மேக் பண்ணி மல்டிபிள் வெர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு பேசிக் சாய்ஸில் எப்படி இருக்கும்போது நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்து உங்களோட பாஸ்ட்டை மாற்றிங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது, ஓகேங்களா. பாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்லெஸ், த டைம் லைன் இஸ் தேர். ரெண்டாவது ஒரு பெரிய கேள்வி, எது பாஸ்ட் எது ஃபியூச்சர் எது ப்ரெசென்ட்னே தெரியாமல் போகிற ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே டைம் ட்ராவல் ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆகிடுச்சுன்னா யூ won't be sure when. அதனால தான் வந்து டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிச்ச வருஷம் 0 இயர்னு சொல்லி ஒரு காயின் பண்ணி வைக்கிறாங்க. 0 இயர் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த வருஷம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறேன். பட் ஓவராலாக இந்த டைம் ட்ராவலர்ஸுடைய என்ன சொல்லுவாங்க, வாக்கர்ஸ் மங்கள ஈஸியாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு கடத்துக்கு மேலே டைல்யூட் ஆகி எது பாஸ்ட் எது ப்ரெசென்ட்டே தெரியாமல் போயிடும். ப்ரீ டெஸ்டினேஷன் ஒரு படம் இருக்கும், சான்ஸ் கிடச்சா பாருங்கள். அது ரொம்ப அது ஜான்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. நான் அந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன், அது அப்புறம் சொல்கிறேன். நான் ஜான்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் படத்தோட கதை ஸ்பாயிலர் ஆயிரும், பட் அந்த தியரியே அப்படி தான். ஸோ என்னன்னா வந்துட்டு ஒரு குழந்தைய அந்த படத்தை பாருங்கள், ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னோட வாழ்க்கையில் டைம் லைனில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆம்பளையாக மாறிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்கிது. டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிறா, அங்கே ஒரு பொண்ணு தனிமையில் இருக்கா, அந்த பொண்ணோட வந்து இது பண்ணி குழந்தை பெற்றுக்கிறா. அந்த தனிமையில் இருக்கிற பொண்ணு இவ தான், இவ ஆம்பளையாக மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு, இவ திருப்பி குழந்தை பெற்றுக்கிறா. அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவ டைம் ட்ராவல் பண்ணி இவரோட இன்னொரு வருஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்பளையாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வயசான வருஷன் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் டைம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த குழந்தைய கொண்டு போய் எடுத்து ஜெயின் பிறந்தா பார்த்தீங்களா, பொன் குழந்தையாக பிறந்தாலும் ஜெயினை கொண்டு போய் அவள் பிறந்த ஒரு இயரில் விட்டு வந்துடுறான், 1947 விட்டு வந்துடலாம். இப்போ இதில் இந்த ஃபேமிலி ட்ரீல யார் அம்மா யார் அப்பா யார் குழந்தை சொல்லுங்கள் பாபு. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரே ஆள் தான். ப்ரெசன்ஸ் தாசின்கிற கோடு உடம்பு நினச்சி தாசின் ப்ரெசன்ட் படி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸு, இந்த ப்ரெசன்ஸும் இது, அந்த ப்ரெசன்ஸில் அது, ப்ரெசன்ட் இஸ் தேர், எவ்ரிவேர் இஸ் ப்ரெசன்ட். ஸோ அதான் இதே தான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸும். இப்போ வந்து நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இங்கேருந்து நான் வந்து பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போய் என் தாத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை கொலை பண்ண முடியாதுங்கிறாங்க கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்கள் தாத்தாவை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும். செத்துட்டாருன்னா நீங்கள் கிடையாது இல்லை, எப்படி நீ அப்புறம் திரும்பி டைம் ட்ராவல் பண்ணுவேன் முடியாது இல்லை, நீங்கள் இல்லாமல் போயிடுவில்ல ஃபியூச்சரில். அதுதான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். அதுக்கு எக்ஸ்டென்ஷன் பர்சன்ட் தான் வந்துட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மல்டிவர்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு கொலை நடந்த உடனே நீங்கள் இந்த டைம் லைனில் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிடுவீங்க. அடுத்த டைம் லைனில் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பிளிட் ஆகுது பார்த்தீங்களா, ஷோடிங்கர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி டைம் ட்ராவல் தெரியல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லைனில் வந்து நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, டைம் ட்ராவல் பண்ணி லூப் மாற்றவே முடியாது உங்களால். யூ கேனாட் சேஞ்ச் ஒரு டைம் லைன், புரிஞ்சிங்க. நீங்கள் லூப், நீங்கள் இந்த ரிமோட்டை கையில் எடுத்துட்டீங்க. அதான் நீங்கள் வந்து ஃபிலாசபிக்கலி ஐம் டாக்கிங் அபவுட். இந்த இடத்துல இமானுவேல் காண்ட் உள்ள வராரு. இமானுவேல் காண்ட் வந்து எப்படி டைம் கான்செப்ட் எப்படி பார்க்குற, ஸ்பேஸ் டைம் வந்து தாண்டி அதில் ஃபிலாசபி எப்படி பார்க்குறாருன்னா, யூ ஆர் அ பிரிசனர் ஆஃப் டைம் லைன், யூ கேனாட் சேஞ்ச் யுவர் அவுட்கம்ங்கிறாரு. பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி தேர், இட் இஸ் ஆல். நான் சொன்னால ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் ஃபியூச்சர் நடந்துட்டுருக்கு. அது எந்த வெர்ஷன், ஓகேங்களா, அப்கிரேடட் வெர்ஷனா இல்லை கம்ப்ளீட்டாக வந்துட்டு அப்டேட்டட் வெர்ஷனான்னு தெரியல. அப்கிரேடட்னா இப்போ இந்த செகண்டில் இருக்கிற விஜய் இப்போ வந்து காஃபி சாப்பிட்ற விஜய் வந்துட்டு காஃபி சாப்பிட்டுட்டு டம்ளர் வைக்கிறான், அடுத்த வந்து கழுவ போகிறாங்கிறது அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டுருக்கான். ஐ மீன் அப்டேட் ஆகிட்டு போயிட்டுருக்கான். அவன் அப்கிரேட் ஆகும்போது டீக்கு மாறும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஆல்ட்ரு வெர்ஷனாக மாறுவான், டீ குடிக்கிற வெர்ஷன். ஸோ அது மாதிரி யூ கேனாட் சேஞ்ச் யுவர் அவுட்கம்ங்கிற வாட் எவர் யூ டூ. எவ்ரி ஃபிலாசபி டீச்சர்ஸ் தட். இதனால் டைம் ட்ராவலிங் ஃபிலாசபி இப்படி வந்து கோத்துட்டேன்னா அதான் பண்ணி ஆகணும். அப்படி தான் இருக்குது. ஃபிலாசபி எல்லாத்துலேயும் கோக்கலாம், புரியுதுங்களா மக்களே? தட்ஸ் வை ஐ எம் ப்ரீச்சிங் ஃபிலாசபி. ப்ரீச்சிங் சொல்லக்கூடாது, ஐ எம் நாட் அ ப்ரீச்சர் ஹியர், ஐ எம் ஷேரிங் ஃபிலாசபிக்கல் பெர்செப்ஷன்ஸ் டு யூ, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இது இஸ் ஹேப்பனிங். நீங்கள் பிறந்த உடனே உங்களை நர்ஸ் வந்து தூக்கி போட்டாங்க, தொட்டிலில் ஒரு சாய்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, தொட்டில் ஏல போடணுமா தொட்டில் பியில் போடணுமா அப்படின்னு போட்டாங்கல்ல. தொட்டில் ஏல போட்டோடனே தொட்டில் ஏலேருந்து நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன். எக்கச்சக்க டைம்லைன் இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும். டைம்லைன் எக்கச்சக்கமாக இருக்குது. அது நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஷோடிங்கர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அது நடக்கிற வரைக்கும் ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அது நடந்துருச்சுன்னா அந்த ஆப்ஷனை கதவை திறக்காத வரைக்கும் அந்த கேட் உயிரோட இருக்க மக்களே கதவை திறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கேட்டு செத்து போயிருக்கலாம். ஸோ until you access it, until you presence that's in, நீங்கள் அந்த ப்ரெசன்ஸுக்கு போகிற வரைக்கும் everything is possible. got it? சூப்பர், செம்மையாக சொல்லியிருக்கேன், நானே சந்தோஷப்படுத்துகிறேன், குழப்பிருந்தா மன்னிச்சிக்கிங்க. ஓகே, அடுத்தது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வாங்க. ஓகே, டைம் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோ, இருங்க, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கேன். இந்த பாட்காஸ்ட்டு 40 நிமிஷம் தான். ஓகே, போகலாம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. ஓகே, டைம் ட்ராவலில் என்னால் பாஸ்ட்டுக்கு வந்து டைம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டா விஜய், ஒன்றும் பண்ண முடியாது, சரி விட்டுரு, பாஸ்ட்டுக்கு வரேன், நான் ஃப்யூச்சருக்கு போகிறேன். போங்க, தாராளமாக போங்க, பிரச்சனை அங்கேயும் இருக்குது, இதே டைம் லைன் ப்ராப்ளம் தான் இருக்குது. இப்போ இந்த டைம் லைனில் நான் ஃப்யூச்சருக்கு போனால் இந்த டைம் லைனில் எடுத்த மனிதர்கள் கலெக்டிவாக சொசைட்டியாக கலெக்டிவாக எடுத்த சாய்ஸஸ், சொசைட்டி நான் சொல்கிறது மனுஷன் மட்டும் சொல்லக்கூடாது, மிருகங்களையும் சொல்ல வரேன், ஓகேங்களா, எடுத்து ஆஸ் அ யூனிவர்ஸ் எடுத்த கலெக்டிவ் சாய்ஸஸோடைய அவுட்புட் தான் வந்துட்டு இந்த டைம் லைனில் இருக்கும். அது டெஸ்டோப்பியன், உட்டோப்பியன் எதுவாக வேணால் இருக்கலாம், ஏதாவது பெருசாக கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் போன எபிசோடுக்கு முன்ன எபிசோடு என்ன சொல்லியிருந்தேன், அதான் சொன்னேண்ணே, என்ன சொல்லியிருந்தேன், என்ன இப்போ எதை பற்றி பேசணுன்னே மறந்து போச்சு எனக்கு. என்னங்க பேசணும், டெக்னோ பெசிமிசம் பற்றி பேசியிருந்தேன்ல. ஸோ இப்போ அது இது ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ அதான் சொல்லுவாங்க, அடுப்பே சொன்னேன், ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த டைம் லைனில் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறது அந்த டைம் லைனில் பார்க்க முடியும். டைம் லைன் ஜம்ப் பண்ணுறதுக்கான ஃபீசிபிலிட்டி இருக்கானா, அதுக்கான ஃபீசிபிலிட்டி இப்போ கிடையாதுன்னு தாங்க சயின்டிஸ்ட். அது முடியுமானே தெரில, அது ஒரு பயங்கரமான ஹைப்போதசிஸ். அந்த ஹைப்போதசிஸ்க்கு சார்ஜ் இருக்கானே கூட யாரும் கண்டுபிடிக்க முடியல, ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, பட் வி ஆர் நாட் எக்யூப்டு டு டூ தட் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த பக்கத்துக்கு போக முடியாது. ரிக் அண்ட் மார்ட்டி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா வேணால் சான்சஸ் இருக்கும் இமேஜினேட்டிவில், பட் ப்ராக்டிக்கலிக்கான ஃபீஸிபிலிட்டி ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஃபியூச்சர் இந்த டைமில் எல்லாம் ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு ரேண்டம் ட்ரிவியா, ஃபாலோ அவுட்னு ஒரு கேம் இருக்குது, ஃபாலோ அவுட்டுங்கிற கேம் சீரீஸ். அந்த ஃபாலோ அவுட் சீரீஸ் என்னென்னா, அந்த செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு டைமில் எனக்கு பிரிச்சுறாங்க ஃபாலோ அவுட் யூனிவர்ஸில். இந்த உல்ஃபன்ஸ்டைன்ஸ் கேம்ஸ் விளாண்டாங்கல்ல, பெதஸ்டா, அந்த கேம்லாம் கேமர்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். ஃபாலோ அவுட்டோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சீரீஸில் வந்துட்டு எனர்ஜி கன்சர்வேஷன் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். சூப்பர் பவர் நேஷன்ஸ்னு அப்போ இருந்தது யார், சைனா யாருன்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்டு உலகத்தை அழைச்சிருப்பாங்க. அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபாலோ அவுட் யூனிவர்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா, ஜெர்மனை வந்து ஈஸியாக பீட் பண்ணிவிட்டு சூப்பர் பவர் ஆஃப் வேர்ல்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது, அது உல்ஃபன்ஸ்டைனோட சொல்கிறீங்க. உல்ஃபன்ஸ்டைனில் ஜெர்மன் வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க ப்ரெசென்ட் வரைக்கும் ஜெயிச்சுட்டு. ஃபாலோ அவுட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஃபாலோ அவுட்டில் வந்துட்டு அட்டாமிக் எனர்ஜி, நியூக்ளியர் டெஸ்டிங், நியூக்ளியர் பவரை வச்சே ஃபுல்லாக வந்து யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. டைமில் ரெண்டாக நம்ம டைம் லைனில் நியூக்ளியர் பவர்ஸை வச்சு கார்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனால் ஃபாலோ அவுட் யூனிவர்ஸில் நியூக்ளியர் மட்டும்தான் ரிசோர்ஸாக இருக்குது, டெப்ளிஷேட் பண்ணிட்டாங்க உலகமே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபாலோ அவுட் யூனிவர்ஸ். சான்ஸ் கிடைச்சா ஃபாலோ அவுட் கேம் விளையாடுங்கள், ஐ எம் ரெக்கமெண்டிங். கேமே விளையாடாதீங்கன்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் போட்டனால ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஐம் வெரி சாரி. பட் யங் கேமர்ஸ் இருக்கீங்களா, யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தட் கேம். நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க ஆப்வியஸ்லி. உல்ஃபன்ஸ்டைனும் அதே மாதிரி. உல்ஃபன்ஸ்டைனுடைய டைம் லைன் பார்த்தீங்கன்னா, நாசிஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க, நாசி சூழ் உலகமாயிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த டைம் லைன். அது மாதிரி 2 டைம் லைனாக வந்துட்டு மாறி இருக்கும், ஓகேங்களா. அந்த டைம் லைன்லேருந்து நீங்கள் ஃபியூச்சர் போனீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த டைம்லேயே ஃபியூச்சர் போனீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இது ட்ரிவியா, அந்த ட்ரிவியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கமிங் பேக் டு அவர் டாபிக். ஸோ இந்த டைம் லைனுக்கு யூ ஆர் அ பிரிசனர், யூ கேனாட் டூ எனி திங், பட் யுவர் சாய்ஸஸ் விச் யூ ஆர் மேக்கிங் இஸ் கோனா மேக் சம் டிஃப்ரென்சஸ். அது மல்டிபிள் டைம் லைனாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் மேக் பண்ணுற சாய்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ். டைம் ட்ராவலுங்கிற விஷயம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா இந்த பாசிபிலிட்டிஸ் ரியாலிட்டியாக மாற்றலாம், ஓகேங்களா. எப்படி சொல்கிறீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் முதல்ல, நல்லா ஞாபகம் வச்சிங்க, இந்த பக்கம் ஒரு கப்பு, இந்த பக்கம் டீ, இந்த பக்கம் வந்துட்டு காஃபி இருக்குது. நான் அந்த காஃபி எடுத்துட்டேன்னா இந்த காஃபி சாப்பிட்ட டைம் லைனில் நான் போகிறேன், டீ எடுத்துகிட்டு அந்த டைம் லைனில் போகிறேன். அந்த சாய்ஸ் வந்து முழுக்க ஃப்ரீ வில், என் சாய்ஸ் ஆஃப் திங்கிங் தான். ஸோ நான் காஃபி எடுக்கிறேன். எக்ஸ்டர்னல் புஷ்ஷும்பாங்க டைம் ட்ராவலர்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியா வந்துட்டு விதைக்கிறது. இந்த இன்செப்ஷன் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, பிளான்டிங் அண்ட் ஐடியா அப்படிவாங்க தெரியுமா. ஸோ அது மாதிரி ஃப்யூச்சர்லேருந்து இங்கே வந்து நானோ யாரோ ஒருத்தர் வந்து நீ காஃபி சாப்பிட, டீ சாப்பிடுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டேன்னா அப்போ நான் வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ டைம் ட்ராவலுங்கிற கான்செப்ட் வந்து ஆல்டர் பண்ண உதவுதுன்னா இந்த வகையாக தான் உதவும். ஸோ இட் கிவ்ஸ் யூ அ புஷ், இட் கிவ்ஸ் யூ அன் ஐடியா, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுவது. ஆர்லெஸ் அன்டில் ஐ எம் கோனா மேக் அ சாய்ஸ் விச் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித், பிகாஸ் தாஸ் இன் ப்ரெசன்ஸில் என் சாய்ஸ் தான். இந்த ப்ரெசென்ட்டை நான் ஆல்டர் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்லேருந்து வந்தாலும் சரி, பாஸ்ட்லேருந்து வந்தாலும் சரி. பாஸ்ட்லேருந்து எப்படி வருவோன்னா, நான் சொல்கிறீங்களே ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் போனால் அப்போ நான் பாஸ்ட்லேருந்து வந்தேன்னு அர்த்தம். இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க நம்ம போயிடுது. ஃபியூச்சர்னால் அப்படியே போகிறது, இங்கேருந்து நீங்கள் அது மாதிரி பாஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ப்ரெசென்ட்டில் வந்தாலும் சரி, இந்த ப்ரெசன்ஸில் உள்ளே வந்து நான் வந்து ஒரு ஆல்டர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இந்த ஆல்டர் ஒரு டைம் நிற்கிறது. அப்போ பாசிபிலிட்டிங்கிற விஷயம், அதாவது ஷார்டிங்கர் ஸ்கேட்டுங்கிற விஷயம் வந்து 100% ட்ரூ ஆகிடும்.
எப்போ டைம் ட்ராவல் வந்து பாசிபிள் ஆச்சுன்னா உள்ளே போய் இப்படி போயிட்டு வருது குழப்பம்னு நினைக்கிறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் சரிடா. இப்போ இந்த டைம்ங்கிறது எல்யூஷன் இவ்வளோ பேசிட்டு இந்த டைம் ட்ராவலுக்கான கான்செப்ஷுவல் டேட்டாஸ் இவ்வளோ இருக்குது. இமேஜினரி டைம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன ஒரு ஐடியா. ஸோ அதை பற்றிலாம் பேசுனா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஐம் ட்ரைங் டு புட் இட் இன் டு ஈஸி வே ஃபார் யூ. ஓகேங்களா? அதுவே எனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் ஸ்கிரிப்ட் பண்ணிடுவேன், தப்பு பண்ணிட்டேன். பட் ஐம் வெரி மச் ஷூர் ஐம் கெட்டிங் இன் அ கரெக்ட் ட்ராக். கேட்குறவங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் இவ்வளோ டைம் ட்ராவல் பண்ண முடியும், மல்டிவர்ஸ் க்ரியேட் ஆகுது, ஒரு சாய்ஸ்க்கு ஒரு யூனிவர்ஸ் க்ரியேட் ஆகுது, அந்த யூனிவர்ஸில் வேறு மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து கலெக்டிவ் சாய்ஸஸும் இருக்குது. ஓகேங்களா? இந்த யூனிவர்ஸில் நான் எடுக்கிற சாய்ஸ்னால் ஒரு விஷயம் நடந்து அது யூனிவர்ஸ் மட்டும் க்ரியேட் ஆகிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் பார்த்துருக்கீங்களே. இப்போ இந்த டைம் லைனில் இங்கே இருக்க கொரில்லாஸ் எல்லாருமே வந்துட்டு கலெக்டிவாக சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு பெரிய வந்து ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா, ஃப்யூச்சர்லேருந்து வந்து ஓகேங்களா க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா, கொரில்லாக்கள் ஆள்ற டைம் லைன் ஒன்று இருக்கும். இப்போ அந்த டைமில் நான் பாட்காஸ்ட் பண்ணிட்டுருக்க மாட்டேன், வேறு ஏதாவது கொரில்லா பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னொரு நீங்கள் கொரில்லா கேட்டுட்ருக்கும். நம்மளாம் ஸ்லேவ்ஸாக இருந்துருக்கலாம். பாசிபிள்ஸ் தேர். ஓகேங்களா? ஸோ கலெக்டிவாக இருக்கும். நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அவுட்கம் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் கிடையாது. அதனால் சொல்லுவாங்க, வென் எவர் யூ ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் த பாஸ்ட் டு நாட் சேஞ்ச் அவுட்கம் பாயிண்ட். டைம் ட்ராவலர்ஸே வந்தாலும் கூட வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த டைம் லைனில் வந்து டைம் ட்ராவலர் வந்து டைம் டிவிஷன் கண்டுபிடிச்சான்னு வச்சிங்களேன், அவன் இங்கே வந்து பாஸ்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாட்டான். ஏன்னா பாஸ்ட் எதாவது அவன் சேஞ்ச் பண்ணிட்டான்னா அவன் டைம் ட்ராவலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். எங்கே வரும்னா நம்ம திருப்பி கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்க்கு வரும். புரிஞ்சுங்களா? இப்போ ஃப்யூச்சர்லேருந்து வந்து டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி தான். டெர்மினேட்டர் ஒன் ஆஃப் த குட் டைம் ட்ராவல் மூவி விச் டாக்ஸ் அபவுட் இட். அந்த சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அங்கே ஃப்யூச்சரில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாஸ்ட்லேருந்து டெட்பூல் 2 அப்படி தான். டெர்மினேட்டரோட ரிப் ஆஃப் மாதிரி தான் இருக்கும் அந்த கதையை. நீங்கள் வந்து கொலை பண்ண வரும், அதை விட்டு வேறு டிபார்ட்மெண்ட் அதை விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் ட்ராவலர்ஸ் வந்து ஏன்னா ஒரு கேஆஸ் தியரி நான் நிறைய சொல்கிறேன், மன்னிச்சிங்கன்னு. கேஆஸ் தியரிங்கிறது என்ன சொல்கிறாங்க, கமல் சொல்கிற கேஆஸ் தியரியை பார்க்காதீங்க. அதுவும் அவர் சொல்கிறது கரெக்டு தான். பட் கேஆஸ் தியரிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க், எவ்ரி திங்ஸ் டெசிஷன் இஸ் இன்டர்லிங்க் அப்படிங்கிறது தான். எவ்ரி டெசிஷன் இஸ் இன்டர்லிங்க்ங்கிறது தான் கேஆஸ் தியரி. ஓகேங்களா? ஒரு விஷயமும் இன்டர்லிங்க் உலகத்தில். ஸோ டைம் ட்ராவல் பண்ணிட்டு வரவன் வந்துட்டு முட்டாத்தனமாக ஏதாவது வந்து கை வைக்க மாட்டான் டைம் லைனில், மேஜர் சேஞ்சஸ் வர மாதிரி. ஏன்னா கை வச்சானா ஒரு வேளை இந்த டைம் லைனில் அவங்க ஃபியூச்சரில் டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்காத மாதிரி கூட ஆகும். அதனால் தே வில் தட்ஸ் வை எவ்ரி டைம் டைம் ட்ராவல் மூவிஸ் ஆர் டைம் ட்ராவல் கதைகளை படிச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி தே வில் ஸ்டே த ஃபர்ஸ்ட் ரூல், டு நாட் சேஞ்ச் எனி திங் இன் த பாஸ்ட் அப்படிமா. சரிங்களா? சேஞ்ச் பண்ணிங்கன்னா பலவித பிரச்சனைகளுக்கு வரும், பலவித குழப்பங்களுக்கு உண்டாகும். ஸோ ஆன் த கோர்ஸ் ஆஃப் டைம் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ டைம்ங்கிறது யார்? இவ்வளோ பேசுனீங்களே, இப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் டைமுங்கிறது பேசுனீங்கன்னா, ஹூ இஸ் கால்ட் டைம்? லேமன் டேர்மில் டைம் இஸ் கால்ட் காட். நீங்கள் சொல்கிறீங்களா ஆம்னி ப்ரெசன்ஸ். ஓகேங்களா? ஆம்னி ப்ரெசன்ஸாக அவரே தான் இருக்கார். இப்போ டைம் தான் ஆம்னி ப்ரெசன்ஸாக இருக்குது. இட் டிசைட்ஸ் யூ, இட்ஸ் ப்ரீபிள். என்ன சொல்கிறாங்க, கடவுள் வந்து எனக்கான பாதையை போட்டு வச்சுருக்காரு அப்படிங்கிறீங்க. கடவுள் போடல மக்களே, டைம் போட்டிருக்கு. இந்த டைம் லைனில் இட்ஸ் ப்ரீ டிட்டர்மைன். நீங்கள் 60 வயசு சாவ போகிறீங்க, இந்த டைம் லைனில் சாவ போகிற. ஓகேங்களா? ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து தெரிஞ்சு நீங்கள் வந்து சாய்ஸை மாற்றினாலும் இந்த டைம் லைனில் உனக்கு சாவு 60 வயசு தான் வரப்போகுது. ஒரு வேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயின் ஸ்மோக்கர் இருக்கான், அவன் செயின் ஸ்மோக்கர்னால நான் போய் சாவ போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஃப்யூச்சர்லேருந்து ஒருத்தன் வந்து திருப்பி தான் சொல்லுறேன், தம்முடி நிப்பான்னு சொல்லி திருத்திட்டான்னா இந்த டைமில் இருக்கிறவன் வந்துட்டு நான் போனால் இன்னொரு பேரலாக டைம் இருக்கிறேன். அந்த டைமில் இருக்கிற தம்மடிக்கு நிப்பாட்டிட்டு அவன் 60-70 வயசு எவ்வளோ போனான். இந்த டைமில் தம்மடிச்சிட்டு இருக்கிறவனுக்கான யூனிவர்ஸ் அப்படியே இருக்க போகுது. ஏன்னா டைம் ட்ராவலர் உள்ளே வந்த உடனே வந்துட்டு டிஃபரன்ஷியேட், இது ரியல் டைம். ஏன்னா இந்த ப்ரெசன்ஸில் நான் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான்ல, அட்வைஸ் பண்ண உடனே ஸ்ப்ளிட் ஆகிடுது. அட்வைஸ் பண்ண உடனே டைம் லைன் என்னோட டைம் லைன் ஸ்ப்ளிட் ஆகிடுது. அட்வைஸ் பண்ணுற ப்ரெசன்ஸில் வந்து அட்வைஸ் பண்ணோன்னா இது என் ப்ரெசன்ஸாக மாறிடுது. இந்த டைமில் நான் வந்து 60 வருஷம் வாழ போகிறேன். அந்த சாய்ஸ் என் டைம் ட்ராவலர் வந்து மீட் பண்ணாத ஒரு டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, வந்து அந்த சைட்லேருந்து அந்த டயத்தில் நான் வந்துட்டு அது கிரியேட் ஆகிடுச்சு. அந்த டைமில் நான் ஆப்போசிட் எடுத்து போகிறேன். நான் இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சாரி, பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, டைம்ங்கிற கான்செப்ட் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் ப்ரெசன்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைன்டு அப்படின்னா யூ கேனாட் மேக் எனி சாய்ஸ். ஸோ தெர் இஸ் நோ சச் திங் கால்ட் ஃப்ரீ வில், ரைட்? சாய்ஸஸ் ஆர் தேர். டைம் கிவ்ஸ் யூ சாய்ஸஸ், ரைட்? டைம் டிசைட்ஸ். ஸோ டைம் இன்னெவிடபிளி கால்ட் அஸ் அ காட். ஸோ யூ கேனாட் டினை த ஃபேக்ட், ரைட்? ஸோ அங்கே தானே பிரச்சனையே வருது. டைம் தான் உங்களுக்கு சாய்ஸ் க்ரியேட் பண்ணுது, டைம் தான் உங்களுக்கான விஷயம் போகுது. பிகாஸ் கலெக்டிவாக சொல்லணும், உங்களை மட்டும் பார்க்காதீங்க.
ஒரு டைம் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணது ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிமோட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ த புஷ் மேபி அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ அதுதான் முக்கியம். எந்த இடத்துல வந்து எந்த எக்ஸிஸ்டன்ஸ் நோக்கி நகர்த்துறாங்கிறது நம்ம முக்கியம். இதில் பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இது பாசிபிளாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு கேள்விக்கான பதிலும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிடச்சிடும். ஓகே, இந்த லூப் அடைச்சி அந்த லூப் அடைச்சிக்கலாம் சொல்கிறேன். தியரட்டிக்கலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் டு எக்ஸ்ப்ளோர், ரைட்? டைம் ட்ராவல், டைம் டைல்யூஷன், ஓகேங்களா. குவாண்டம் நான் குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றிலாம் பேசலை. அது வந்து பேச தேவையில்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி ஐ கவர்டு மோஸ்ட் ஆஃப் த திங். ஏன்னா எப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ் டிட்டர்மைன்ஸ் த மைக்ரோ திங்ஸ். எப்படி வந்து ரிலேட்டிவிட்டி தியரி வந்து மேக்ரோ லெவலில் யோசிக்குமோ, குவாண்டம் ஃபிசிக்ஸ் சின்னது. எப்படி வந்து ஒரு டைம் ட்ராவல் வந்து சின்ன சின்ன ஆட்டமில் எப்படி சேஞ்சஸ் ஏற்படுத்துங்கிற வரைக்கும் பேசுகிறீங்களா. ஸோ லிட்ரலி டைமுங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள்னா அங்கே தான் வந்துட்டு நம்ம இமானுவேல் கண்ட் வர்றார். இமானுவேல் கண்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு டைமுங்கிறதே வந்து நம்மளுடைய ப்ரெசன்ஸ்லையும் நம்மளுடைய ப்ரீ டிட்டர்மைன்டு ஐடியாலையும் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறார். இப்போ இருக்கிற செரிபிரல் கெப்பாசிட்டியில் நம்ம ஒரு லைன் போடுது. லூசி மூவியில் வந்து டுக் த கான்செப்ட் ஆஃப் இமானுவேல் கண்டோடைய ஃபிலாசபி தான். இட்ஸ் எ டிரைவிங் ஃபேக்டர். ஷி வில் ஆக்சஸ் தட் 100% ஆஃப் பிரெயின். ஹைப்போதட்டிக்கலி அந்த படத்தில் 100% ஆஃப் பிரெயின் கேப்பபிலிட்டி ஆக்சஸ் பண்ண உடனே ஷீ ஹர் செல்ஃப் பிகம் அ டைம். ஒரு ஆம்னி ப்ரெசன்ஸாக மாறிடுறாங்க, ஓகேங்களா. அந்த கேரக்டர் மாறிடுறாங்க. ஸோ லிட்ரலி யூ have the ability to become a time itself. When you are a time, you are everywhere. அதான் அழகாக சொல்லுவாங்க, புரியுதுங்களா. you are everywhere, you get an access. நீங்கள் அந்த டோர் மட்டும் திறந்து பார்க்குறது கிடையாது, you will become the door itself. புரியுதுங்களா. முதல்ல எக்ஸாம்பிள் சொல்ல 4 டோரு டைம் ட்ராவல். ஒரு டோர் திறந்தீங்கன்னா ஒரு டோரில் பிறந்திருப்பான் சொன்ன ஞாபகம் இருக்கா. அது மாதிரி you will literally become the door itself, ஓகேங்களா. ஸோ யூ லுக் அட் த டோர் இட் செல்ஃப், யூ ஹேவ் ஆக்சஸ் டு எவ்ரி திங். யூ டிசைட்ஸ் விச் டோர் இஸ் கோன் ஹேப்பன், விச் டோர். அந்த அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. 100% செரிபிரல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணிடுவா அப்படிங்கிறது ஹைப்போதட்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். அது பண்ணால் நடக்குமா நமக்கு தெரியாது. பட் லெட் அஸ் டேக் தட் ஃபார் அ கிராண்டட். ஏன்னா க்ளோஸ்லி ரிலேட்டிவ் சப்ஜெக்ட் தான். இமானுவேல் கண்ட் என்ன சொல்கிறாருன்னா, வென் யூ ரியலைசஸ் த ப்ரெசன்ஸ், த அப்சர்டிட்டி, த டைம், ஸ்பேஸ், எவ்ரி திங், இட்ஸ் யூ ப்ரெடிக்டட் இட், யூ டிட்டர்மைன்ட் இட், யூ இமேஜின்ட் அப்படிங்கிறார். இந்த ஜார், இந்த பிரெயின்ஸ், இந்த ஜார்னு ஒரு தியரி தெரியுமில்ல எல்லாரோட. நம்ம வந்து மனுஷங்களே கிடையாது, நம்மலாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இது ஒரு சிமுலேஷன் சொல்கிறாங்கல்ல. இது ஒரு சிமுலேஷன், நம்ம பிரெயின்ஸ்லாம் வந்து சிமுலேட் பண்ணிட்டு இருக்கு இருக்கிற விஷயங்களையும். அதனால டேஜாவு ஜமாவி தியரிஸ்லாம் இருக்குங்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்டென்சிவான டாபிக். இதை பற்றி பார்ட் 2 பண்ணும்போது அந்த சிமுலேஷன்ஸை பற்றி சிமுலேஷன் லைஃப்ஸை பற்றி நான் பேச முடிஞ்சால் பேசுகிறேன். அகெயின் சொல்லுங்கள், பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லுங்கள். வந்து கமெண்ட்டில் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஆனால் அது அடுத்த எபிசோட பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப தலைவலி இதை பற்றி பேசும்போது. ஏன்னா ஸ்கிரிப்ட்லாம் பேசுகிறது என் தப்பு, நான் ஸ்கிரிப்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் லேப்பாக போயிட்டுருக்கு. ஸோ கமிங் பேக் டு த டாபிக், சாரி ஐ காட் டிஸ்ட்ராக்டட், ஓகேங்களா. ஸோ என்னதுன்னா லிட்ரலி யூ ஆர் பிகமிங் எ டைம் அப்படிங்கிற கான்செப்ட் அதுதான். when you access everything. See, humans are not tend to be reproductive. இந்த உலகத்தில், இந்த யூனிவர்ஸில் நமக்கான ஸ்பேஸ் என்னன்னு நமக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஜீவன் நம்ம தான். பீஸ் இல்லைன்னா இந்த உலகம் அழிஞ்சிருங்கிறான், லயன் இல்லைன்னா அழிஞ்சிருங்கிறான், யூனிவர்ஸில் எது இல்லைன்னா அழிஞ்சிருங்கிறான். மனுஷன் சேர்த்தா மட்டும் யூனிவர்ஸ் நல்லா இருக்குங்கிறான். அப்போ மனுஷனோட பர்பஸ் என்ன? மனுஷனை யார் இங்கே பிளான் பண்ணா? சி அதாவது இமானுவேல் காண்டோடைய முக்கியமான ஃபிலாசபி என்ன வந்துட்டு, யூ ஆர் நாட் பார்ன், யூ ஆர் பிளேஸ்ட் அப்படிங்கிறார். புரியுதுங்களா. நீங்கள் பிறக்கவில்லை, நீங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். ப்ரெசன்ஸில் நீங்கள் வைக்கிறீங்க. யூ ஆர் நாட் டையிங், யூ ஆர் நாட் டெட், யூ ஆர் டையிங், யூ ஆர் இந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறார். நீங்கள் பிறக்கலை, ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் விழுறீங்க போய் அப்படிங்கிறார். ஒரு டைமில் விழுறீங்கிறார். டைமுங்கிறதையே வந்துட்டு அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆஸ்பெக்டாக பார்க்குறாரு காண்ட். ஸோ லிட்ரலி யூ பிகம் அ டைம் அப்படிங்கிற கான்செப்டே அதுதான். ஸோ யூ ஹேவ் த எபிலிட்டி டு பிகம் அ டைம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைப்போதசிஸ். இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா தெரில. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ அது வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. ஆனால் இட்ஸ் அ ஃபேசினேட்டிங், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்ப்ளரேஷன் ஃபார் அஸ் டு கோ த்ரூ, ரைட். ஃபிலாசபி மூலமாக டைமை பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைலூஷன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா மக்களே, யூடியூப்லையும் எங்கே போனீங்கனாலும் மக்களே முழுக்க டைம் ட்ராவல் வந்துட்டு ரிலேட்டிவிட்டி தியரி, ட்ராவல் வியூல் பேசுவாங்க. அதில் இருக்க ஃபிலாசபியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வியூஸ் இருக்குது. எவ்ரி சயின்டிஸ்ட் டூ டாக் அபவுட் ஃபிலாசபிஸ் ஆஃப் த டைம் ட்ராவல், ஓகேங்களா. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் என்னென்ன ரெப்பகேஷன்ஸ் இருக்க போகுது, அது எப்படி போக போகுதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த சாய்ஸஸ் விச் ஆர் கோனா மேக் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ லிட்ரலி யூ ஆர் அ டைம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துன்னா வேறு விஷயம், ஓகேங்களா. ரிக் அண்ட் மார்ட்டியில் வந்துட்டு ஒரு ஷோ வரும். அது வந்துட்டு அந்த எபிசோட் பேர் மறந்து போச்சு. ரிக் அண்ட் மார்ட்டி லிட்ரலி டைம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா கூட அந்த கிளிப்பிங்ஸ் வரும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அந்த கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப்பியான ஒரு விஷுவலாக இருக்கும்.
ஏன்னா அந்த டைம் ட்ராவல், அந்த பிளாக் ஹோலில் ட்ராவல் பண்ணும்போது ஹீ வில் ஒரு டைலாக் கூட வரும் அதில் வந்துட்டு ஐ எம் லிட்டரலி த டைம் அப்படின்னு வந்துட்டு இவர் ஜெரிங்கிற கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு இட்ஸ் எ ட்ரிப்பி திங். த ப்ராப்ளம் வித் டைம் ட்ராவல் இஸ் யூ டோன்ட் நோ வெதர் இட் ஹேப்பன்ட் ஆர் நாட், பட் இட் மே ஹேப்பன்ட் ஆல்ரெடி. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். டைம் ட்ராவல் மிஷின் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இன்னொருத்தன் அதை வச்சு டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து டைம் ட்ராவல் மிஷினுங்கிற ஒரு கேப்சூலுங்கிற கான்செப்டில் யோசிக்கிறதுனால தான் பிரச்சனை. இதை அது கொஞ்சம் பறந்து விருந்து யோசிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து வேறு லெவல். நீங்கள் டார்க் சீரீஸில் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் வந்து 2-3 விதமாக பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, இன்னொன்று வந்துட்டு அந்த பெரிய பிளாக் ஹோல்லேருந்து மேட்டர்ஸில் உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் டு டூ டைம் ட்ராவலுங்கிற மாதிரி. ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் வாட் யூ டூ. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, டைம் ட்ராவல் இருக்கோ இல்லையோ, இந்த டைம்லலாம் நீங்கள் ப்ரிசனர். நீங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்டு. ஓகேங்களா? இந்த வருஷனில் இருக்கிற உங்கள் ஆள் நீங்கள் இதை பார்க்கல, அந்த வருஷனில் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டான், அவன் அங்கே போயிட்டான். ஸோ அவனுக்கு அது பிரச்சனை இல்லை, அவனுடைய வாழ்க்கையை வந்து மிகச்சிறப்பாகவும் நல்லாவும் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து நீங்கள் ஃபிலாசபிக்கலாக எடுத்துங்க, சயின்டிஃபிக்கலாக எடுத்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்ரி சாய்ஸ் யூ மேட் இஸ் எவ்ரி திங். ஓகே, நம்ம இதில் என்னென்ன டாபிக் பேசியிருக்கோம் அப்படின்றத ஞாபகம் போய் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசின முக்கியமான ஃபிலாசபர், நான் ஆக்சுவலாக அதில் வந்துட்டு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி நான் தொடவே இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் ஃபிலாசபர்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் பேசுனதுலேயே எனக்கு வந்து டைம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் சொன்னால் நீங்கள் குழம்பிடுவீங்க. ஸோ அந்த காரணத்துக்காக நான் வந்து சொல்ல விரும்பலை. முக்கியமாக நம்ம பேசின முக்கியமான ஃபிலாசபரோட பெயர் வந்து மார்ட்டின் ஹைடகர். இஸ் அ ஜெர்மன் ஃபிலாசபர். அவர் வந்து 20th century ஃபிலாசபர் தான். நீங்கள் அவரை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்துட்டு ஃப்ரெட்ரிக் ஹைகல் இருக்காங்க, கார்ல் ஜாஸ்பர்ஸ், அதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க. ஸோ பேசின ஆள் வந்துட்டு மார்ட்டின் ஹைடகர். அப்புறம் இன்னொருத்தர் வந்து யார், இமானுவேல் காண்ட். அவரை எப்படி நம்ம பேசிடுவோம் எல்லா பாட்காஸ்ட்லையும். ஸோ அவருடைய ஒர்க்கையும் நம்ம லைட்டாக டச் பண்ணிடுவோம், அதை பற்றி பேசிடுவோம். அப்புறம் வந்துட்டு முக்கியமான பேரடாக்ஸ் என்ன பேசணும்னா வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ், அப்புறம் ஜெயின் பேரடாக்ஸ், இது ரெண்டுமே நம்ம பேசியிருக்கோம். இது ரெண்டையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ஷ்ரோடிங்கர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து விரிவாக தொட்டிருக்கோம். ஸோ அதையும் நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். பார்க்க வேண்டிய படம், ரெஃபர் பண்ண படங்களில் வந்து லூசி பேசியிருக்கோம், லூசியை போய் ரெஃபர் பண்ணியிருக்கோம், ப்ரீடெஸ்டினேஷன் ரெஃபர் பண்ணியிருக்கோம். கொஹீரன்ஸ்னு ஒரு படம் இருக்குது, அதையும் பாருங்கள். கொஹீரன்ஸும் நல்ல படம் தான். அது வந்து உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து ஒரு டைம் ட்ராவல் ஹேப்பன் அடைக்கும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகும், ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு வெர்ஷன் எப்படி ட்ராவல் ஆகுங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. கொஹீரன்ஸை பாருங்கள். ஸோ அது நான் சொன்ன டாபிக் கூட வந்துடும். அப்புறம் வேறு இன்ட்ரெஸ்டலரை பற்றி லைட்டாக டச் பண்ணும். ஸோ இந்த படங்கள்லாம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன பண்ணோம், வேறு ஏதாவது பேசணும் பாட்காஸ்ட்டில் முக்கியமான விஷயம் பார்த்துட்டீங்கன்னா ரிக் அண்ட் மார்ட்டி சீரிஸை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஷ்ரோடிங்கர்ஸ் கேட்டு, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இமானுவேல் காண்ட்டு, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு மார்ட்டின் ஹைடகர், அப்புறமேட்டுக்கு லூசி படம், ரிக் அண்ட் மார்ட்டி சொல்லிட்டேன்னா லூசி படம், இன்டர்ஸ்டெல்லர், ப்ரீடெஸ்டினேஷன், கொஹீரன்ஸ், இதை பற்றி தான் பேசியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இதை பற்றிலாம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் சொன்னது. ஓகே, இதை பற்றி நான் புக்கு படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு அ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் வந்து பை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் படிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு புக்கு, 88 பேஜ் புக்கு தான். அது என்னென்னா வந்துட்டு அந்த புக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அந்த புக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அது கொஞ்சம் வந்து குழப்பமான ஆர்டிக்கல் தான். ஸோ அந்த புக்கோடைய பேர் நான் வந்து தேடிட்டுருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து காரேஷன்ஸ். அந்த புக்கோட பேர் மறந்து போச்சு. முன்னாடி பிடிச்சாங்க 88 பேஜ். அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டைம் ட்ராவல் சத்தியா, அது என்ன புக்குன்னே மறந்து போச்சுங்க. டைம் ட்ராவல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாரி, அது வரைக்கும் நீங்கள் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து கிரகிச்சிக்கிங்க. சரியா? உங்களை உடனே சொல்லிட்டேன், நான் மறக்க மாட்டேன். அந்த புக்கே ஞாபகம், அந்த புக்கை எனக்கு பெருசாக பிடிக்கல. அப்போ 88 பேஜ் தான், அதில் பெரிய இம்பேக்ட் இல்லை. அந்த புக்கை என்னால் வந்து ஞாபகப்படுத்த முடியவில்லை, மன்னித்து விடுங்கள். ஐ திங்க் ஐ கேன் சர்ச் இட் அ லிட்டில் பிட். சரி, அது தெரியல. ஓகே, அதை நீங்கள் பார்த்துங்க. அதை விட்டுருங்க. சரி, அதில் என்ன புக்குன்னு சொல்கிற முடியல, முடிஞ்சால் ஐ ட்ரை டு புட் இன் டிஸ்கிரிப்ஷன். அது கூட பெரிய புக்கில் அதை விட்டுருங்க, டிஸ்கவர் பண்ணுங்க. கோலா அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த புக்கு. அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு வந்து அப்புறம் வந்து ஸ்டான்ஃபோர்ட் என்சைக்ளோபீடியா ஃபிலாசபியில் வந்துட்டு காண்ட் வியூஸ் ஆன் ஸ்பேஸ் டைம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆர்டிக்கல் படிங்க, பெரிய ஆர்டிக்கல், ரிசர்ச் பேப்பர். அது காண்ட் எழுதலை, காண்ட்டை ரிசர்ச் பண்ணி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான பேப்பர் அது. பப்ளிஷிங் வந்து 2009 வந்தது. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்டான்ஃபோர்ட் என்சைக்ளோபீடியாவில் வந்து ஃபிலாசபின்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் இருக்கும்.
இந்த ஆர்டிக்கல் எழுதின ஆத்தர்ஸ் பேர் சாரி வெரி வெரி சாரி மறந்து போச்சு. நான் 2012 படித்த ஆர்டிக்கல் இது. இப்போ இந்த ஆர்டிக்கல் பேர் ஞாபகம் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எழுதினவர் வந்துட்டு ஆண்ட்ரூன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் அபவுட் இட் பிகாஸ் ஐ யூஸ் டு ஃபாலோ தட் கை தட் டைம். ஸோ அதனால் அதை படிங்க. ஸோ அது படித்தா நல்லாயிருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. என்னோட ஃபாலோவர் 2-3 பேர் வந்து நோட் பண்ணுறாங்க நான் சொல்கிறதெல்லாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நோட் பண்ணதை வந்து எனக்கு அப்படியே நீங்கள் வந்து ஒரு அன்றைக்கி ஸ்னாப்சாட் அனுப்பிச்சிருந்தார். அவர் பேர் வந்துட்டு ட்ரிப்பி சதீஷ் நினைக்கிறேன். அவர் ட்ரிப்பினே அவரை பார்த்து மறந்து இன்ஸ்டாகிராமில் அவர் பேர் ட்ரிப்பின்னு தான் வச்சுருக்காரு. ஸோ அவர் நோட் பண்ணுறாரு அப்பப்போ. தேங்க்யூ ஸோ மச் ட்ரிப்பி. நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் சொன்னவரை கொடுத்தாலும் ஹாப்பி. அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியை டேக் பண்ணிங்கன்னா அதை நான் வந்து என் ஸ்டோரியில் ஷேர் பண்ணிப்பேன். நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கம்பல்சன் கிடையாது. I'm just letting you know. ட்ரிப்பி சேன் அவர் பேர். ஓகே சரி, இதுதான் இப்போ டைம் ட்ராவலை பற்றி நான் பேசின விஷயங்கள். மக்களே, உங்களை நான் ரொம்ப குழப்பலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டாபிக் ஏன் சைடில் நான் பண்ண தப்பு வந்து ஐ ஷுட் ஹவ் டன் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பேசினாலும் நிறைய விஷயங்களை பேச முடிஞ்சு. எனக்கே தாட்ஸ் நிறைய உருவாச்சு. இந்த ஷ்ரோடிங்கர்ஸ் கேட்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அந்த பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு திடீர்னு வந்துச்சு. நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நிறைய விஷயம் நானே வந்து கொண்டேன். ஸோ இந்த ஃப்ளோலேயே போவோம். எந்த டாபிக் வந்து அன்எடிட்டட் அன்ஸ்கிரிப்டட் தான். இந்த 1 மணி நேரம் 56 செகண்ட் இப்போ பேசின வரைக்கும் எடிட் பண்ணாமல் போட போகிறேன். எப்போவும் இப்படி தான் போடுவேன் நான். ஸோ இதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமை ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களோடலாம் பேசும்போது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். ஐ திங்க் ஐ ஹவ் கிளியர்லி டோல்ட் எவ்ரி திங். க்ளோஷர் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு என்னடா க்ளோஷர்லாம் அப்ரப்டாக முடிறீங்கன்னா, உங்களுக்கான க்ளோஷர் இது தான். ஸோ டைம் ட்ராவலுங்கிற ஃபேசினேட்டிங்கான ஃபேக்டரை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஆப்வியஸ்லி உங்கள் டைம் ட்ராவல் உங்கள் டைம் லைன் வந்து ஃபிக்ஸடுங்கிற கான்செப்ட்லேயே நகர்ந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். இதெல்லாம் நடக்க போகுது. ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. ஒருத்தன் இதே வெர்ஷன் ஆஃப் விஜய் வந்து அனுபவிச்சுட்ருக்கான் அந்த தண்டனையை அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சிங்க ஃப்யூச்சரில். ஸோ அது மாதிரி யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் இந்த பாட்காஸ்ட்டோட க்ளோஸராக நீங்கள் எடுத்துக்கணும். டைம் ட்ராவலை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மக்களே. அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறேன். டைம் ட்ராவலை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் கியோட்டோவோ ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று வச்சுருந்தானுங்களே, என்னங்க திடீர்னு ஞாபகம் வருதுங்க எனக்கு இந்த விஷயங்கள்லாம். படித்ததெல்லாம் முன்னாடி மாதிரி மறந்து போச்சு. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தன் வந்து ஒரு விசில் ப்ளோயர் பேசினான். அது இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தானு. அது என்ன ப்ராஜெக்ட்னு மறந்து போச்சு. அது யூஎஸ்லாம் பண்ணுறேன். யூஎஸில் தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதுதான் சர்ச் பண்ணேன் அந்த பேரை. அந்த டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஆமாம், மோன்டாக்கு ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒன்று பண்ணியிருந்துருக்கானுங்க. அது வந்து உண்மையாலுமே டைம் ட்ராவல் பண்ணியிருந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்ல அந்த ப்ராஜெக்ட் வேறு ப்ராஜெக்ட். அதை வந்து வேறு ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை விட்டுருங்க. பட் இதை பாருங்கள், இதுவும் நான் படிச்சிருக்கேன். இந்த மோன்டாக்கு ப்ராஜெக்ட்டுங்கிறது நான் படிச்சிருக்கேன். யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடந்த ஒரு விஷயம் தான். அது டைம் ட்ராவல் தான் பண்ணிட்டுருக்காங்க. டெலபோர்டேஷன், மைண்ட் கண்ட்ரோல், ஏரியா 15 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னது. ஸோ டைம் ட்ராவல் நடந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்பிரசி தியரி மக்களே. ஏலியனுங்கிறது வந்துட்டு யாருன்னா நம்மளோட ஃபியூச்சர் தான். நம்மளாம் தான் ஃப்யூச்சரில் போய் அட்வான்ஸ்ட் ரேஸாக மாதிரி சைபர் பங்க் யூனிவர்ஸ் மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நம்ம வந்து குட்டையை குழப்பிட்டுருக்கோம். அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஜீனா ரேஸ் ஜீனாம்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க எல்லாருமே. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஜோக்கே இல்லை அப்பார்ட், வாட் எவர் இட்ஸ் அப்பார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் என்ன பேச போகிறது சத்தியமாக ஐடியா தெரில. அடுத்த வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை தான் ஐடியா வரும். அதை பற்றி பேசுவோம். க்ளப் ஹவுஸில் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் ட்ரை டு பேலன்ஸ் இட். க்ளப் ஹவுஸ் வராங்க. முக்கியமான விஷயம், மறந்தே போயிட்டேன் பாருங்கள். டைம்னு ஞாபகம் வருது. டிஸ்கார்ட் சர்வர் ஆரம்பிச்சிருக்கோம். டிஸ்கார்ட் சர்வரில் வந்து குவிஞ்சிக்கிங்க தயவு செஞ்சு. எனக்கு என்ன ஐடியா டிஸ்கார்ட் சர்வரில் ஆரம்பிச்சிருக்கேன்னா, தயவு செஞ்சு எல்லோரும் உங்கள் இன்புட் டிஸ்கார்ட் லாகின் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் டு பி அ பார்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட். வாக்மங்கில் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அன்றைக்கி ஒரு சூப்பராக கேள்வி கேட்குறாரு. சேஞ்ச் இஸ் இன்னெவிடபிள்னு சொல்கிறாங்களே, அப்போ சேஞ்ச் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? அப்போ சேஞ்ச் இன்னெவிடபிள்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. புரியல. அந்த கேள்வி அப்படி புரியாத கேள்வி தான். அதை பற்றி தனியாக நம்ம பேசுவோம். இந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் டிஸ்கார்ட் சர்வரில் வந்து கேளுங்க. டிஸ்கார்ட் சர்வர் நமக்கு வந்து ரொம்ப பெரிய கிராண்டியூராக பண்ண எல்லா விதமான டாபிக்ஸும் வச்சுருக்கோம். அற்புதம் வந்து நமக்கு வந்து சர்வர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கேம் பற்றி எல்லாத்த பற்றியும் டாபிக்ஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்கார்ட் சர்வருக்குள்ள உள்ள வந்து நீங்களே உங்கள் ரோல்ஸை எடுத்துக்கிட்டு நீங்களே வந்து நீங்கள் ஒரு இதை கண்டக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு 70 பேரோ 72 பேரோ தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நார்மல் க்ரோத். ஒரு ஆரம்பிச்சு 2 நாளில் ஓரளவுக்கு பெருசாக ப்ரமோட் பண்ணாலும் கூட வந்து பெரிய விஷயம். ஸோ நீங்கள் எல்லோரும் டிஸ்கார்ட் சர்வர் உள்ளே வாங்க. கேட்குற எல்லாருமே டிஸ்கார்ட் சர்வர் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் இந்த பாட்காஸ்டோடைய சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த இன்ஸ்டாக்கு வாங்க. இன்ஸ்டாக்கு வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் டிஸ்கார்ட் லிங்க் அதில் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பிடிச்சி போய்க்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் வாங்க. ஏன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆங்கரில் ஒரு நம்பர்ஸ் காமிக்கிறான், ஸ்பாட்டிஃபைல ஒரு நம்பர்ஸ் காமிக்கிறான். ஸ்பாட்டிஃபைல எக்கச்சக்கமாக காமிக்கிறான் நம்பர்ஸில். ஆனால் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா டாப் 200 கூட இல்லை.
நடுவில் கொஞ்ச நாள் இருந்துச்சு, டாப் 60 70 டாப் 100க்குள்ளே இருந்து நம்ம பாட்காஸ்ட் இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்க்குறேன் நான் டாப் 200 கூட காணும். எங்கே போச்சுன்னே தெரில. என்னென்னே எனக்கு குழப்பமாக இருக்குது. அதுக்காக நான் டாப்புக்காக லிஸ்ட்டுக்காக சொல்ல வரல, நம்பர்ஸ் தெரில. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் கூட நான் டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் உங்கள் கான்ட்ரிபியூஷனை கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு தெரியும். டிஸ்கார்ட் சர்வர்னால் என்னென்னே தெரியாதுலாம் சொல்லாங்க, நிறையா பேருக்கு தெரியும். எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க, நான் பார்த்துட்டேன். உங்கள் எல்லாரையும் வந்து நான் கண்டுபிடிச்சேன் ஸ்பை வச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதில் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ரோல்ஸை பிக் பண்ணுங்கள். நம்ம வந்து 2-3 கேட்டகரி வச்சுருக்கோம். அப்பர் மூன், ஆஷிராஸ், அவங்களாம் மாட்ஸ், அவங்க நேம்ஸ் தான் முழுக்க டீமன் ஸ்லேயரோட யூனிவர்ஸ் மாதிரி தான் பேரே வச்சுருக்கோம். அதில் வாக்மேங்க் என் பேர் வந்துட்டு மூசான்னு வச்சுருக்கேன். அப்பர் மூன் வந்துட்டு அப்பர் மூன்லேருந்து ஆஷிராஸில் வந்துட்டு என்ன சொல்கிறது ஜியூ எல்லாரும் வச்சுருக்கோம். ஸோ அப்பர் மூன் மூசான்ஸ்க்கு அப்பர் மூன் அப்புறமேட்டுக்கு ஆஷிராஸோட ரோல் எடுத்திங்கன்னா நீங்கள் மாடரேட்டர் ஆகிக்கலாம். நீங்கள் மாடரேட்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஷோஸும் கண்டக்ட் பண்ணலாம். அதில் டிஸ்கார்ட் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சர்வர். நீங்கள் எல்லாரும் வந்து உங்கள் சர்வராக மாற்றி நீங்கள் லோஃபி பற்றி ஒரு மியூசிக்கை போட்டு விடுங்க. நீங்களே ஸ்டேஜை எடுத்து நீங்களே பேசலாம், டாபிக் டிஸ்கஷன் பண்ணலாம். நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆஷிராஸ் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஆஷிராஸும் அப்பர் மூணும் அந்த ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துங்க. ஆப்வியஸ்லி வி ஹேவ் 3 மாட்ஸ் ரைட் நோ. 3 மாட்ஸ், அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. ஸோ ஏன்னா ரகசியமாகவே இருக்கட்டும். ஒரு மாடோட பேர் வந்துட்டு கொயு அப்புறம் இருக்கார். அப்புறமேட்டுக்கு 2-3 அப்பர் மூன் மாடு ஒருத்தர் இருக்கார். ஆஷிராஸ் 2 பேர் இருக்காங்க இப்போதி கண்டெம்பரரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க, டிஸ்கார்டு வாங்க. நம்ம டிஸ்கார்டில் வந்து நம்மளுடைய வாக்மேங்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். நாள் இல்லாமல் போனாலும் மக்களே வாக்மேங்க் இருக்கணும். எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்து வாக்மேங்க் எடுத்து நடத்த அளவு கூட நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். அப்படியே மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே வாக்மேங்க்குங்கிறது ஒரு கல்ட்டுன்னு சொல்ல வர மாதிரி, சாரி, ஐடென்டிட்டியாக மாறணும். அதில் யார் இருக்கான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. எப்படி தாய்லாமா போப் ஆண்டவர்கள் மாதிரி அது வேலையே ரோல் தாண்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம். ஸோ கொண்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபோக்ஸ். இது ஞாபகம் வச்சுங்க. இன்ஸ்டாகிராம், டிஸ்கார்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனே வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ see you all. டாடா.